Hi, this is Saranya. I'm happy to integrate it with an academy and let us discuss TNPSC with an academy. About myself, I finished my MA and MBA and I have 5 years experience as assistant professor in engineering college, and I have 2 years experiences in TNPSC and UPSC exams, and I was working as a freelancer in UPSC and TNPSC in Chennai institutes, and I've appeared twice in group and mains, and that's about myself. And as usual, you know what you will get from an academy. You will get a daily live classes. You will get from a good educators. You will engage in a discussion and have a structured courses. So all of you know what is best structured courses. The exam which you are going to prepare, you will have the syllabus and the strategy will be provided according to that syllabus, what the theme you have to concentrate and how you have to get into the access of that core. And there will be live test and there will be quizzes to access. நீங்கள் வந்து அந்த பார்த்து தான் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் ஆக்சஸ். நீங்கள் வந்துட்டு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வேணுனாலும் நீங்கள் ஏற்கனவே வந்த கிளாஸஸ் எடுத்து பார்க்கலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் கெட் whatever you wanted to for the exams, and then அதுக்கப்புறம் ரிவைண்ட் பண்ணி ரெக்கார்டட் பண்ணி திரும்பி எடுத்து நீங்கள் பார்க்கலாம். அந்த accessibility அண்ட் அகாடமியில் இருக்குது. தென் இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ வில் பி வித் த டாப் எஜுகேட்டர்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. நிறைய டாப் எஜுகேட்டர்ஸ் வந்து இப்போ அன் அகாடமியில் இருக்காங்க, அண்ட் எட் தேர் ஆர் மோர் டாப் எஜுகேட்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லான கிளாஸஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் ப்ரிப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் ஆர் சம் ஆஃப் த டாப் எஜுகேட்டர்ஸ். அண்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கிளாஸஸ் சிலபஸ் டோட்டலாக மாற்றிருக்காங்க ஃபார் குரூப் 1 அண்ட் குரூப் 2. ஸோ குரூப் 1 அப்படின்னு பார்த்துட்டோன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 ஃபிலிம்ஸ் ரெண்டுக்குமே சேம் தான். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா 30 கோர்சஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்சஸ், அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, எக்கனாமி, ஜியோக்ரஃபி, அதுக்கப்புறம் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் வந்து ஒரு 3 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் 3 கோர்சஸ். அதில் மெயினாக என்னென்னா லைக் சேர சோழ பாண்டியாஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடோட வரலாறு என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, தட் இஸ் ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கப்புறம் அதோட ஜியோக்ரஃபி, அப்புறமா பாலிட்டி, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஏன்ஷியன் மெடிவல் மாடல், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இன்க்ளூடிங் ஃப்ரம் திருக்குறள் இதெல்லாமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜஸில் ஒரு கோர்சஸை கொடுக்குறாங்க, ரீசனிங்கில் ஒன் கோர்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி அப் டு டேட் சிலபஸில் உங்களுக்கு கிடைக்கிற ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யோர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்ட்ரம் இட் ஆல் ஆஃப் யூ நோ தட் டிஎன்பிஎஸ்சி கேன் நாட் பி ஆக்சஸ் வித்தின் அ இயர். போன உடனே 1 மந்தில் 2 months 3 months அப்படி கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் இது கிடையாது. யூ ஹாவ் டு ஒர்க் இட் ஃபார் அட்லீஸ்ட் 1 month, மெயின்லி ஃபார் 1 month டு கெட் இன் டு த கோர். ஸோ அப்போ 12 months அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா 7,000 rupees. ஸோ 7,000 rupees நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிளாஸஸ் என்னென்னமோ எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் டாப் எஜுகேட்டர்ஸோட காண்டாக்டில் இருக்கலாம், டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் செக்ஷன்ஸ், குவிஸ் டெஸ்ட் செக்ஷன்ஸ், டெஸ்ட் செஷன்ஸ், அதுக்கப்புறமா கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா டவுன்லோட் பண்ணி திரும்பி பார்க்குறது, ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 1 yearக்கு உங்களுக்கு ஃபுல்லாக அவைலபிலிட்டி தே வில் ஆஃப். ஸோ இப்போ வந்து அதில் வந்து நீங்கள் வந்து எஸ்ஆர்ஜி என்னோட ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணினீங்கன்னா யூ வில் கெட் 10% ஆஃப். இப்போ 7,000னா யூ வில் கெட் 6,300 rupees தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இல்லை எனக்கு வந்துட்டு ஃபார் 2 years சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இட் இஸ் நாட் டூ மச் காஸ்ட். 7,000 நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ப்ளஸ் இந்த 1 month 1,400. ஸோ அதுதான் எவ்வளோனா 8,400 rupees. ஸோ 1 year சப்ஸ்கிரிப்ஷனோட 1 month சப்ஸ்கிரிப்ஷன் சேர்த்தா உங்களுக்கு 2 years சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். ஸோ இட் இஸ் அ வெரி பெனிஃபிஷியல் வென் யூ கோ ஃபார் லாங் டேர்ம் சப்ஸ்கிரிப்ஷன் போகும்போது. அப்பயும் நீங்கள் அந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7,560 rupees தான். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு அன் அகாடமியோட என்றைக்குமே இணைஞ்சிருங்க. ஸோ கிராக் த எக்ஸாம் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட டாபிக் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் நான் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் பார்ட் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து 2 பார்ட்டுக்குன்னு சொன்னேன். ஜியோக்ரஃபி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சயின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஜியோக்ரஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோக்ரஃபியில் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் என்ன ஃபார்மேட்டில் படிப்பீங்க, ஜியோக்ரஃபி எப்படி நேச்சர் வந்து உருவாச்சு, அப்புறமா என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு ஏற்கனவே போன கிளாஸில் சொன்னேன். நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் எப்படி என்ன ஏது அதெல்லாம் டீட்டெயில்ஸ் அப்போ கிளாஸ் எடுக்கும்போது நான் அதை இன்க்ளூட் பண்ணியே சொல்கிறேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மோஷன்ஸு, ரெவல்யூஷன்ஸ், ரொட்டேஷன்ஸ், எவ்வளோ ஸ்பீடு, யூனிட் ஆஃப் லைட் இயர்னா என்ன, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து சயின்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கும் ஜியோக்ரஃபி தானே, ஏன் வந்து தேர் ஆஸ்க் ஃபார்
சயின்ஸில் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எந்த ஒரு கொஷின் பேப்பரும் எடுத்திங்கன்னா பிளானட்ஸ் யூனிவர்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் குரூப் 1ஓ குரூப் 2ஓ அல்லது குரூப் 4 எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்குமே வில் ஹாவ் அட்லீஸ்ட் 2 to 3 questions in யூனிவர்ஸ். நீங்கள் அந்த கான்செப்ட் இதில் வந்து கான்செப்ட் அப்படின்றதோட ஃபேக்ட் கண்டென்ட் மெமரைசேஷன் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அந்த ஃபேக்ட் கண்டென்ட்டை எப்படி நீங்கள் மெமரைஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபேக்டை வந்து என்றைக்குமே உங்கள் மைண்டில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் ஆக்சஸ். நீங்கள் உள்ளே போயிடலாம். ரொம்ப பெரிய சில டைம் டிஎன்பிஎஸ்லேயும் இருக்கும். யூபிஎஸ்சியில் கேட்கும் போது தே வில் ஆஸ்க் ஜென்ரலைஸ்ட் எப்படி கான்செப்டுவல் வைஸாக கேட்பாங்க. பட் டிஎன்பிஎஸ்சியில் கொஞ்சம் வந்து ஃபேக்ட் ஓரியன்டாக தான் இருக்கும் கொஷின். பட் இட் கேன் பி ஆன்சர் எலிமினேஷன் மெத்தடில் யூ கேன் ஆன்சர். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் எலிமினேஷன் மெத்தடு கொஞ்சம் சான்சஸ் இருக்கும். சம் கொஷின்ஸ் வந்து 0.1 இப்போ 970 71 72 73 அப்படி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. வி ஹாவ் டு மெமரைஸ் த ஃபேக்ட். அப்படி இல்லை அப்படின்னா we can go கொஞ்சம் அந்த கண்டென்ட் இருந்தாலே ஏதோ ஒரு கொஷின்ஸை அப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் இப்போ எடுக்கிறது சயின்ஸில் ஜென்ரலாகவே நீங்கள் இது வந்து ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சயின்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜியாகிரஃபி யூஸ் பண்ணிக்கலாம், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸை பற்றி. ஸோ நான் ஏற்கனவே வந்துட்டு என்ன சொன்னால் ப்ரீவியஸ் கிளாஸில் வாட் இஸ் அபவுட் யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன நான் சொன்னேன். என் யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அதை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் யூ. ஸோ இமானுவேல் காண்ட் அப்படின்றவர் தான் எர்த்தோட ஆரிஜினை பற்றி முதல்ல சொன்னார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் லாப்லேஸ் தியரி, ஹைப்போதசிஸ், நெபுலார் ஹைப்போதசிஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. அது 1976 அவங்க வந்துட்டு கேஸ் வந்துட்டு க்ளவுட் ஆஃப் கேஸஸ்லாம் ஃபார்ம் ஆகி எர்த் ஆரிஜின் ஆச்சு, காம்பேக்ட் ஆகி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் பிக் பேங் தியரி அப்படின்றது வந்து ஒரு தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரப்போஸ் பண்ண தியரி. அந்த தியரியில் என்ன, பிக் பேங் தியரி ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன எலக்ட்ரான் மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் வந்து ஃபைனலி கெட் எக்ஸ்ப்ளோடட் இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட். அதில் செகண்ட் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்ப்ளோட் ஆகி இட் பிகம்ஸ் அ கிரேட்டர் பாத். ஸ்டில் யூனிவர்ஸ் இஸ் கெட்டிங் எக்ஸ்பேண்டட் ஃபார் செவரல் மில்லியன் இயர்ஸ் பில்லியன் இயர்ஸாக வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. சும்மா எலக்ட்ரான்ஸ்லேருந்து ஒரு சபடாமிக் பார்ட்டிகல்ஸ் ஆகும், ஒரு சபடாமிக் பார்ட்டிகல்ஸ்லேருந்து ஒரு ஆட்டம் ஆகும், இப்படி அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு அதுக்கப்புறமா அது ஒரு மில்கி பிளானட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு கேலக்ஸிஸ் ஆகும், அப்புறம் ஒரு சோலார் சிஸ்டம் கேலக்ஸிஸ். இந்த மாதிரி எல்லாமே ஃபார்ம் ஆகுது வந்து ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரான் மாதிரி ஒரு ஐட்டம்லேருந்து தான் கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே கிளாஸில் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறமா எர்த் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தட் இஸ் சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குது, எர்த் வந்து ஒரு பிளானட். சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் இன் மில்கி வே கேலக்ஸி. ஓகே, அந்த கேலக்ஸியில் தான் இருக்குது. அப்போ நம்ம கேலக்ஸிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் 3 types ஆஃப் கேலக்ஸிஸ் சொல்லி தந்தேன் போன கிளாஸில். ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஸோ 3 types ஆஃப் கேலக்ஸிஸ் என்னென்னா ஸ்பைரல் வே கேலக்ஸிஸ், அதுக்கப்புறமா எலிப்டிக்கல் கேலக்ஸிஸ் அண்ட் இர்ரெகுலர் கேலக்ஸிஸ் அப்படின்னு 3 இருந்துச்சு. ஸோ ஸ்பைரலுக்கு வந்துட்டு மில்கி வே கேலக்ஸி ஒரு எக்ஸாம்பிள், ஆண்ட்ரோமெடா அது ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னேன். எலிப்டிக்கல் கேலக்ஸிஸ் வந்து மெசியர் 89 அப்படின்னு ஒரு கேலக்ஸிஸ், அப்புறம் இர்ரெகுலர் கேலக்ஸிஸ்க்கு சர்டன் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணிக்கலாம் 3 types ஆஃப் கேலக்ஸிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறமா மில்கி வே கேலக்ஸிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா மில்கி வே கேலக்ஸியில் சோலார் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு இப்படி லைக் திஸ் இப்படி இருக்கும்போது ஸோ இந்த இடத்துல தான் இட் இஸ் நாட் இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் மில்கி வே கேலக்ஸி தான். மில்கி வே கேலக்ஸியோட சென்ட்ரல் பார்ட்னா நம்ம இந்த ஆர்ம்ஸில் தான் இருக்கும் சோலார் கேலக்ஸிஸ், இந்த அவுட்டர் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேலக்ஸிஸ் ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாட் இஸ் தட் அசெண்டிங் ஆர்டர் வரதுக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. லைக் ஒரு சின்ன ஸ்டார், அதுக்கப்புறம் பிளானட், அதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம், அதுக்கப்புறம் கேலக்ஸிஸ், அதுக்கப்புறம் யூனிவர்ஸ். இதுதான் வாட் வி கால்ட் அஸ் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேலக்ஸிஸ், மில்கி வே கேலக்ஸிஸ் பார்த்தோம். வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சோலார் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். சோலார் சிஸ்டம் என்னென்ன சோலார் சிஸ்டம் இருக்குது, சோலார் சிஸ்டமில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அண்ட் எப்படி வந்துட்டு எல்லாமே மிங்கிள் ஆகிருக்கு, ஒரு கண்டென்சேஷன் ஆகுது. அப்புறம் கோரு க்ரஸ்டெல்லாம் பார்த்தோம். கோருனா என்னென்னா டென்சஸ் மெட்டீரியல் எல்லாமே ஒரு இடத்துல, இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் வாட்டரில் கல் போட்டோம் அது என்ன ஆகுனா இட் வில் கோ டவுன் ரைட். உள்ளே போனதுக்கப்புறமா தான் டென்சஸ் மெட்டீரியல் உள்ளே போயிடும், லைட்டஸ்ட் மெட்டீரியல் மேலே வந்துடும். ஸோ இந்த கோர் ஏன் இன்னும் வந்துட்டு நம்ம எர்த்தோட கோரை வச்சே கம்பேர் பண்ணி சொன்னேன். அந்த எர்த் கோரில் வந்துட்டு அயன் அயன் இருக்கும். அந்த கண்டென்ட்னால தான் நம்மளுக்கு என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்னுமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இடத்துல ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் மேலே க்ரஸ்ட்டு, மேண்டில், கோர் 3 இருக்கும். க்ரஸ்ட் வந்து இட்ஸ் லைட்டர் மெட்டீரியல்ஸ் அண்ட் மேண்டில் அப்படின்றது இட் இஸ் அ செமி லிக்விட் சப்ஜெக்ட். இட் இஸ் மோல்டன் ஸ்டேஜில் இருக்கும். அது மேலே தான் லித்தோஸ்பியர் அந்த பிளேட்டு இருக்கும்.
அதில் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் பவுண்ட்ரிஸ்லாம் எல்லாம் நிறையா இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே வந்துட்டோன்னா கோர் இட் இஸ் லைட். நம்ம வந்து அதுவும் கம்ப்ளீட்டடாக லிக்விட் சாலிட் அப்படின்னு சொல்ல முடியாது. மேலே கோர் வந்து சாலிட் லிக்விடாக இருக்கும், கீழே வந்து இன்னும் போக போக தட் இஸ் டெப்த்தாக போக இட் இஸ் இன் சாலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த உலகத்தை இன்னுமே வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுக்கு காரணம். ஸோ க்ரஸ்ட்டு கோர் அப்புறமா அந்த டென்சஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனர்ஜி அப்படின்றது டார்க் எனர்ஜி தான் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு இந்த பிக் பேங் தியோரி ஒர்க் ஆகிறதுக்கு காரணம் வந்துட்டு என்னென்னா அந்த டார்க் எனர்ஜி. ஸோ ஏர்லியராக உலகம் ஆரம்பிக்கும் போது இன்னுமே நம்மளுக்கு தெரியாத எனர்ஜிஸ் நிறையா இருக்குது, லைக் பாசிட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ். அந்த எனர்ஜி அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட் வந்து எனர்ஜி வந்து இட்ஸ் க்ரோ அப் இன்டு பார்ட்டிகல்ஸ். தென் பார்ட்டிகல்ஸ் வந்து எல்லாம் பைண்ட் ஆகி செமி பார்ட்டிகல்ஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த செமி பார்ட்டிகல்ஸ் திரும்பி ஆட்டமாக ஃபார்ம் ஆகுது. அந்த ஆட்டம்ஸ் திரும்பி என்னது ஒரு பில்டிங் பிளாக்ஸாக ஃபார்ம் ஆகுது. அது ஒரு எர்த்தாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா அது ஒரு பிளானட்டாக ஃபார்ம் ஆகுது. அது ஒரு ஸ்டாராக ஃபார்ம் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா அது கேலக்ஸிஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் ஃபார்ம்ஸ் அ யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு போகிற கிளாஸில் வந்து இதுதான் ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் மை ப்ரீவியஸ் கிளாஸஸ். இது வந்து கண்டினியூட்டி அண்ட் இட் இஸ் நாட் த எண்ட். அண்ட் அதர் ஐ வில் புட் த தேர்ட் பார்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பிகாஸ் இது வந்து ரொம்ப பெரிய வேஸ்ட் சப்ஜெக்ட். இது வந்து அவ்வளோ ஈஸியாக முடிச்சிட முடியாது பிகாஸ் ரெண்டுக்குமே இட் இஸ் யூஸ்ஃபுல். உங்களோட ஜியாகிரஃபி யூனிவர்ஸ்க்கும் உங்களோட சயின்ஸ் யூனிவர்ஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. சயின்ஸ் யூனிவர்ஸ் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது வந்து இட் இஸ் ஃபுல்லி ஆஃப் ஃபேக்ட் ஓரியன்ட். ஜியாகிரஃபியில் கொஞ்சம் யூ ஹாவ் டு ரீட் த கான்செப்ட். அதுக்கப்புறமா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிட்டாலே போதும். ஸோ எந்த இதுலேருந்து கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அதனால தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது வந்து பில்டிங் பிளாக்ஸ்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ த பேசிக் கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் லுமினஸ் மேட்டர். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட். ஒரு கான்ஸ்டியூவன்ட் யூனிவர்ஸ் அப்படி இருக்கணும்னா அது லுமினஸ் மேட்டர் இருக்கணும். திஸ் இஸ் கேலக்ஸிஸ் விச் ஆர் ரியலி கலெக்ஷன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேலக்ஸி அப்படின்னு ஒன்று இருக்கணும்னா அதில் பில்லியன் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கணும். லைக் ஸோ அப்படி இது ஒரு கேலக்ஸிஸ். இதில் வந்து என்னென்னா பில்லியன் ஆஃப் ஸ்டார்ஸ், நாட் ஸ்மால் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ், அது பில்லியன் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும். ஓகே, இப்படி ஸ்டார்ஸாக இருக்கணும். லைக் மில்கி வே கேலக்ஸி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏற்கனவே நம்ம போனதில் பார்த்துருக்கோம். இப்படி தான் இருக்கும். ஸோ அது பின்னாடியும் I'll show you. ஸோ இப்படி இருக்குதுன்னா ஸோ இங்கே ஒரு ஸ்டார், இங்கே ஒரு ஸ்டார், இங்கே ஒரு ஸ்டார், பில்லியன் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் தட். ஸோ த பேசிக் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் லுமினஸ் மேட்டர். இதுதான் இம்பார்ட்டண்ட். வாட் இஸ் லுமினஸ் மேட்டர்? ஒரு வெளிச்சமான ஒரு விஷயம். ஒரு ஸ்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டார் வந்து யூத்ஃபுல்லான ஸ்டேஜில் இருக்கணும்னா இட் ஹேஸ் டு பி இன் ரொம்ப பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நாள் ஆக ஆக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தட் இஸ் ரெட் ரொம்ப எங்கரானது, அதுக்கப்புறம் ஒயிட்டு, அப்புறமா ஒயிட் ட்ராஃப் அப்படி சொன்னேன், அப்புறம் நியூரான் ஸ்டார்ஸ் சொன்னேன், அதுக்கப்புறமா லாஸ்ட்டு போனேன்னா பிளாக் ஹோல்ஸாக மாறிடும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த ஒரு ஸ்டார் அப்படின்றது ஐடென்டிட்டி. நம்ம இப்போ வானத்தையே நம்ம பார்க்குறோம்னா ஸ்டார் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா இட் இஸ் லுமினஸ், அங்கே தெரியுது பாருங்கள், எங்கே இப்போ அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னா நம்ம வந்து அதை ஸ்டார்னு சொல்ல மாட்டோம். ஸோ basic identity, a galaxy has to have a luminous matter. Luminous இல்லைனாலும் நான் ஏற்கனவே சொன்னேன் 4% is only known. ஸ்டார், பிளானட்டு, கேலக்ஸிஸு, யூனிவர்ஸில் இருக்கிற அந்த 4% தான் நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. மிச்சம் 96% they don't know what is there in the universe. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் வந்து luminous matter. ஸோ கொஷின் எப்படி கேட்பாங்க, the basic constituent of universe is luminous, non luminous, வேறு ஏதாவது ரெண்டு கேட்பாங்க. ஆனால் நம்ம தெளிவாக இருக்க வேண்டியது it is of luminous matter. So galaxies which are really the collections of billions of stars. So not a million, it is billion. Okay, the universe contain everything that exists including. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கேலக்ஸினா அதுக்குள்ளே நிறையா ஸ்டார்ஸ் இருக்கணும். ஆனால் ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்கணும்னா நிறைய கேலக்ஸிஸ் இருக்கணும். ஸோ நிறைய கேலக்ஸிஸ் அப்படின்னா எர்த், பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், ஸ்பேஸ் அண்ட் கேலக்ஸிஸ். ஸோ இது எல்லாம் கண்டெயின் பண்ணது தான் ஒரு யூனிவர்ஸ் அப்படின்றது யூ ஷுட் ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ இப்போ ஒரு இதான் யூனிவர்ஸ் அப்படின்னு வச்சிட்டோம்னா இதில் இங்கே எர்த் இருக்கணும். ஓகே, எர்த் இருக்கணும். அண்ட் இங்கே வந்து பிளானட் இருக்கணும். அண்ட் இங்கே ஸ்டார்ஸஸ் இருக்கணும்.
எர்த்துனா ஒன்றும் இல்லை, இப்போ பிளானட் அதுதான் எர்த்து. ஓகே, ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஸ்டார்ஸ் இருக்கணும், அப்புறம் ஸ்பேஸ் இருக்கணும், அப்புறம் இந்த மாதிரி கேலக்ஸிஸ். இங்கே மில்லியன் ஆஃப் கேலக்ஸிஸ் இருந்தது, அந்த மில்லியன் ஆஃப் கேலக்ஸிஸ் இங்கே இருக்கும். அது மாதிரி குட்டி குட்டியாக நிறைய கேலக்ஸிஸ் இருக்கும். அந்த கேலக்ஸிஸுக்குள்ளே யூ வில் ஹாவ் அ மில்கி வே கேலக்ஸி. அந்த மில்கி வே கேலக்ஸிக்குள்ளே யூ வில் ஹாவ் அ சோலார் சிஸ்டம். ரைட், திஸ் இஸ் த திங். ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன், இதான் யூனிவர்ஸ் அப்படின்னா யூனிவர்ஸாக வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே வந்துட்டு யூ வில் ஹாவ் கேலக்ஸிஸ். ஒரு கேலக்ஸி இங்கே இருக்குது, இன்னொரு கேலக்ஸி இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துக்குள்ளே நான் ஏற்கனவே வரைஞ்ச மாதிரி இது வந்து நம்ம மில்கி வே கேலக்ஸியாக வச்சுக்கிறோம். ஓகே, இந்த மில்கி வே கேலக்ஸிக்குள்ளே யூ வில் ஹாவ் அ சோலார் சிஸ்டம். உனக்கு சோலார் சிஸ்டம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இது மாதிரி ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கலாம். ஓகே, சன்னை சென்டராக வச்சு நிறைய இது இருக்கலாம். இந்த சோலார் சிஸ்டமில் நம்ம வந்து ஒரு பிளானட் எர்த். ஓகே, இதில் சேட்டிலைட்ஸ் இருக்கும், பிளானட்ஸ்க்கு ஒரு சேட்டிலைட்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து யூனிவர்ஸை கண்டெயின் பண்ணியிருக்க ஒரு திங் தான் பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். த அப்சர்வர் யூனிவர்ஸ் இஸ் அரவுண்ட் 93 பில்லியன் லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூனிவர்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுறது வந்து லைட் இயர்ஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது சன்னுக்கும் தட் இஸ் நம்மளுக்கும் இல்லை அந்த டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ 93 பில்லியன் லைட் இயர் அப்படின்றது தான் நம்ம யூனிவர்ஸ் பார்க்குற யூனிவர்ஸில் இருக்குது. ஸோ 1 லைட் இயர் இஸ் த லைட் ட்ராவல்ஸ் 1 இயர், விச் இஸ் 1 இயரில் லைட் ட்ராவல் பண்ணி வர்றது தான் லைட் இயர். தட் இஸ் இந்த இது கேட்பாங்க. ஸோ இந்த வேல்யூவை யூ ஹாவ் டு மக் அப். ஸோ இங்கே வந்து 1012 இல்லை, திஸ் இஸ் 12. ஓகே, 9.46 இது என்றைக்குமே மனப்பாடமாக இருக்கணும். அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற கொஷின் 9.46 into 10 to the power of 12. Okay, so this is the thing. இதை என்றைக்கும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் 1 light year அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த பிளாக் போகலாம். இந்த டார்க் மேட்டர்ஸ். ஸோ பில்டிங் பிளாக் பற்றி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம படித்தாச்சு. இப்போது டார்க் மேட்டர்ஸ். Dark matters get its name because it cannot be seen with any type of instrument that we have today. ஸோ நம்ம சொல்கிறோம் டார்க் எனர்ஜி இதுதான் பின்னாடி வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இட் இஸ் அ வெரி வெரி ப்ரெஷியஸ் ஐட்டம். இதுலேருந்து நம்மளுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம். டார்க் மேட்ரு போய் நம்ம பார்த்துட்டாலே நம்ம யூனிவர்ஸ் எப்போ ஃபார்ம் ஆச்சு என்ன, இப்போ நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, எவ்வளோ காலம் இந்த வந்து ஸ்டார் இருந்தது, அதுக்கப்புறம் இது டார்க்காக மாறிச்சு, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ திஸ் இஸ் ரெட். முதல்ல ரெட் ஆஃப் இருக்கும், அது வந்து டைரெக்டாக என்ன ஆகும்னா ஒயிட்டாக மாறும். அந்த ஒயிட் வந்து நியூரான் ஸ்டார்ஸாக மாறும். அந்த நியூரான் ஸ்டார்ஸ் வந்து லாஸ்ட்டாக டார்க் மேட்டராக மாறும். தட் இஸ் டார்க் எனர்ஜி. டார்க்காக இதாக மாறும். இது வந்துட்டு ஸ்டாரோடது. ஸோ நம்ம இந்த பிக் பேங் தியரியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்படி தான் இப்படி தட் இஸ் லைக் ஃபுட் செயின் மாதிரி. திஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். ஸோ இது வந்து சபடாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னேன். இது வந்து ஆட்டம்ஸாக இருக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து பிளானட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்னா நம்மளோட யூனிவர்ஸ். ஸோ இதுதான் பிக் பேங் தியரி. இந்த சின்னது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சு, இந்த ஸ்மால் எலக்ட்ரான் வந்து என்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ல எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு காரணம் அடியிலேருந்து நம்ம செலுத்துகிற அந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி. ஸோ பிக் பேங் தியரி எக்ஸ்பேன்ஷன் இன்னும் யூனிவர்ஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது எட்வின் ஹபிள் அவர் சொன்ன மாதிரி. ஸோ அவரோட தியரி தான் அந்த பிக் பேங் தியரி. ஸோ இந்த டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் கெட் இட்ஸ் நேம் பிகாஸ் இட் கேனாட் பி சீன் வித் எனி டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் வி ஹேவ் டுடே. இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது. அபவுட் 27% ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டார்க் மேட்டர். இது கொஷினாக கேட்கலாம். ஸோ எவ்வளோ அப்படின்னா 27% ஆஃப் த யூனிவர்ஸ். 27% வந்து டார்க் மேட்டரால் தான் மேட் பண்ணப்பட்டிருக்கு. மிச்சம் லைக் 73 is made up of luminous. நம்ம ஏற்கனவே படித்தோம் பில்டிங் பிளாக் இஸ் மேட் அப் ஆஃப் luminous மேட்டர். அப்படின்னா பேசிக்காக எவ்வளோ நிறையா இருக்குது அப்படின்றதான் பார்ப்போம். இப்போ சன் கோர் அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஹைட்ரஜன், ஹீலியம் அந்த மாதிரி. இதில் வந்து 27% ஆஃப் மீடியம் இஸ் மேட் அப் ஆஃப் டார்க் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ டார்க் எனர்ஜி இஸ் சம்திங் தட் ஃபில்ஸ் ஆல் த ஸ்பேஸ். த தியரி ஆஃப் டார்க் எனர்ஜி ஹெல்ப் அஸ் டு எக்ஸ்பிளைன் why the universe is expanding. நான் இப்போ சொன்னது தான் இந்த பிக் பேங் தியரி இருக்கு இல்லையா. இந்த பிக் பேங் தியரி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது ஏன் இன்னும் வந்துட்டு இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது.
இந்த டார்க் எனர்ஜியில் அப்படி என்ன இருக்குது, ஏன் இது உலகத்தை ஏன் இந்த யூனிவர்ஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த டார்க் மேட்டர்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். பட் இட் இஸ் நாட் எட் அப்ரூவ்ட் அண்ட் இட் இஸ் நாட் அஸ் ஃபைண்ட். அதுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லை. ஆனால் ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்றது தெரியுது. தட் இஸ் 27%. அரௌண்ட் 68% ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் டார்க் எனர்ஜி. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, energy is made into particles. So energy is made into particle தான் என்னது ஃபர்தராக made into planet இது எல்லாமே. ஸோ இந்த டார்க் எனர்ஜி வந்து எவ்வளோனா 68% இருக்குது. ஆனால் டார்க் மேட்டர்ஸ் வந்து 27% ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டார்க் மேட்டர். அரௌண்ட் 68% இஸ் டார்க் எனர்ஜி. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. மேட்டர் 27% தான். ஆனால் 68% எனர்ஜி, அந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு இதை ப்ரொவைட் பண்ணி ஹைலைட் பண்ணிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் கேலக்ஸிஸ். கேலக்ஸிஸ் பற்றி நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். இன்னும் கான்செப்ட் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஐ கிவ் யூ தட். ஸோ சயின்டிஸ்ட் பிலீவ் தட் தேர் ஆர் 100 million. ஓகே, 100 million கேலக்ஸிஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 10 to the power of 11. Okay, 10 to the power of 11. This is not 10. So this is 10 to the power of 11 galaxies is observable universe. So 100 billion galaxies in the observable universe. Okay, observable universe li ivlo irukku. The size of the galaxies range having a few hundred million, 10 to the power of 8 stars to 110 to the power of 14 stars. இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் எவ்வளோ பில்லியன் எவ்வளோ மில்லியன் பில்லியன்ஸில் இருக்குது அப்படின்ற ஃபேக்ட்டுக்காக தான். ஓகே, திஸ் இஸ் கேலக்ஸிஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் நான் சொன்ன மாதிரி தான், இது மில்கிவே கேலக்ஸிஸாக இருந்ததுன்னா இதில் ஒரு பார்ட்டு தான் நம்ம சோலார் சிஸ்டம். இது மாதிரி எவ்வளோ பில்லியன் கணக்கான ஸ்டார்ஸ் இருக்குது அதெல்லாம் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ மில்கிவே கேலக்ஸிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட் அபவுட் மில்கிவே கேலக்ஸிஸ். கேலக்ஸி பற்றி சொல்லியாச்சு. ஸோ மில்கிவே கேலக்ஸி அப்படின்னா இட் இஸ் ஸ்பைரல் இன் ஷேப். ஆஸ் யூஷுவலாக ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். அண்ட் சென்டர் ஆஃப் த இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே போன கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். ஆர் எல்ஸ் கோ டு மை ப்ரீவியஸ் கிளாஸ் அண்ட் சி. அண்ட் என் கிளாஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இட் வில் வெரி யூஸ்ஃபுல். யூ கேன் ஆன்சர் வாட் எவர் த திங் தே ஆஸ்ட் வித்வுட் எனி எரர். ஓகே, ஸோ த மில்கிவே கேலக்ஸி வந்து ஸ்பைரல் இன் ஷேப். அது வந்து பல்ஜ்டாக இருக்குது. இட் இஸ் கால்ட் அஸ் மில்கிவே பிகாஸ் இட் அப்பியர்ஸ் அஸ் மில்கி பேண்ட் ஆஃப் லைட் இன் த ஸ்கை. ஸோ லைக் திஸ் ரொம்ப மில்கிவேயாக இருக்குது. ரொம்ப பால் மாதிரி இருக்கு இல்லையா, லைக் மில்க் மாதிரி ஒயிட் கலரில் பிரைட்டஸ்ட்டாக இருந்தது. மில்க் பேண்ட் ஆஃப் லைட்ஸ் இருக்கிறதுனால தான் இதை மில்கிவே கேலக்ஸி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் it is made up of approximately 100 billion of stars. எவ்வளோ ஸ்டார்ஸ்? 100 billion of stars and its diameter is 1 lakh light year. ஓகே, இந்த நான் தான் சொன்னேன் ஸ்டார்ஸ் அப்படின்னா அந்த சோலார் சிஸ்டம் ஒன்று தான். ஸோ இதில் 100 billion of stars இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் 100 billions of stars and its diameter is, இதோட டயமீட்டர் மொத்தம் இந்த டயமீட்டர் ஃப்ரம் ஹியர் சும்மா நம்ம சொல்கிறோம். இதில் இருந்துட்டு இது வரைக்கும் நம்ம டயமீட்டர் தானே சொல்லுவோம். இங்கேருந்து எடுத்தோன்னா இது ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் they say from here to here full இந்த டயமீட்டர் ஃபுல்லுமே எவ்வளோனா they are considering it as 1 lakh. ஸோ 1 lakh அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சோலார் சிஸ்டம் இஸ் 25,000 light years away from the center of the galaxy. ஸோ இதில் இருந்து நம்ம சோலார் சிஸ்டம் வந்துட்டு 25,000 நான் ஏற்கனவே போன கிளாஸில் சொல்லியிருக்கேன் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் அவர் கேலக்ஸிலேருந்து. ஸோ சென்டர் ஆஃப் த கேலக்ஸினா பார்த்தா தான் ஸ்பைரல் ஆர்ம்ஸ் இருந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ சென்டர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து 25,000. ஆனால் ஒரிஜினலாக இங்கேருந்து இந்த டாப் டு இந்த டாப் வந்து 1 lakh. ஓகே, நம்ம சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும்னா 25,000. ஸோ இப்படி பார்த்தா உங்களுக்கு எப்பவுமே மறக்காத டிஸ்டன்ஸ். ஜஸ்ட் as earth goes round the sun goes round the center of the galaxy and it takes 250 million years to. போன கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். தென் அகைன் ஐ ரிப்பீட்டிங் இட். நம்ம சோலார் சிஸ்டம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சோலார் சிஸ்டம் எப்படி இருக்குது. ஸோ சன் இங்கே இருக்குது. சுற்றி மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் இப்போ மெர்க்குரி இருக்குது அப்படின்னா இப்போ மெர்க்குரின்றது ஒரு பிளானட். இது என்ன பண்ணும், சன்னை சுற்றி வரும் இல்லையா, இந்த பாத்தில் தான் சுற்றி வந்துட்டுருக்கும். இதுக்கு பேர் நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன். இதுக்கு பேர் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி தந்தேன். ஸோ ஆர்பிட் அப்படின்றது வந்து மெர்க்குரி வந்து சன்னை சுற்றி வர பாத்து. இந்த இதில் அதுவும் வராது. மெர்க்குரிக்கு அப்புறம் வீனஸ் இருக்கும். இந்த வீனஸ்க்கு ஒரு தனி பார்த்துருக்கும். அந்த இதில் வீனஸ் சுற்றி வந்துட்டுருக்கும்.
ஓகே, இதுக்கு பேர் தான் ஆர்பிட். இந்த இடத்த நானும் தாண்ட மாட்டேன், நீயும் தாண்டாத அப்படின்ற மாதிரி தான் தே வில் சர்வைவ். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த வீனஸ்க்கு அப்புறமா இது பேர் ஆர்பிட். இதை மட்டும் சுற்றாது, தன்னை சுற்றிக்கிட்டே இதை சுற்றி வரும். ரைட், இப்படியே சுற்றிட்டுருக்கும். ஸோ அதை இப்போ வந்து சோலார் சிஸ்டமை நம்ம பண்ணுறோம், பிளானட்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஜஸ்ட் அந்த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். நம்ம எர்த் இதுக்கப்புறம் எர்த், மெர்க்குரி, வீனஸ், எர்த் அடுத்து இல்லையா. எர்த்து எப்படி சன்னை சுற்றி வருதோ, த சன் அரவுண்ட் த சென்டர் ஆஃப் த கேலக்ஸி அண்ட் இட் டேக்ஸ் டு. இப்போ இந்த இடத்துல இருக்க சொன்னேன் இல்லையா, இந்த கேலக்ஸி என்ன பண்ணுன்னா இப்படியே சுற்றி வரும், சுற்றி அது இடத்துக்கு வரும். இப்போ சன்னு சுற்றுது, சென்டர் ஆஃப் த சன் என்ன பண்ணுது, இங்கே தான் சன் இருக்கு இல்லையா, இது அப்படியே சுற்றி கேலக்ஸி சுற்றி வரதுக்கு 250 மில்லியன் இயர்ஸ் டு தட். ஒரு தடவை சுற்றி வரதுக்கு 250 மில்லியன். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு தடவை சன்னை சுற்றி வரணும்னா நம்மளுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, 365 நாள் ஆகுது. ரைட், ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னா, சுற்றி வரதுக்கு 250 மில்லியன் இயர்ஸ் டு தட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோமேடா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப நியரஸ்ட் கேலக்ஸி அப்படின்னா கேலக்ஸி வந்து ஆண்ட்ரோமேடா. அண்ட் சீரியஸ் அப்படின்றது சொல்லியிருக்கேன், தட் இஸ் சன் தான் நியரஸ்ட் ஸ்டாரு. அண்ட் கொஞ்சம் பிரைட்டஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து சீரியஸ் தான் சொல்லுவோம். த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோமேடா அவர் நியரஸ்ட் கேலக்ஸி வந்து 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ். ஸோ இந்த ஒரு மில்கிவே கேலக்ஸியில் இருந்து நீங்கள் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி போகணுன்னா 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும் நீங்கள் போய் சேர்கிறதுக்கு. ஓகே, இஃப் யூ மூவ் அட் த ஸ்பீட் ஆஃப் எர்த் 30 km/s யூ டு டேக் 25 பில்லியன் டு ரீச் இட். 30 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு நம்ம போனாலே 25 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அங்கே போய் சேர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஃபேக்ட். லைக் திஸ் ஆல்சோ மில்கி வே கேலக்ஸி, ஸோ ஸ்பைரல். இங்கே பார்த்தீங்கனாலே ஸோ லைக் கேன் இது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அவுட்டர் ஆர்ம் இந்த ஸ்பைரலில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஆர்ம்ஸ். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கனாலே டீட்டெயில்டாக படிச்சிடலாம். ஸோ ஸ்டார்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ். சரிங்களா, இதுதான் ஸ்டார்ஸ். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுதான் பில்டிங் பிளாக்ஸ். ஒரு இது வைக்கணும்னா செங்கல் இல்லையா, பில்டிங் பிளாக் அப்படின்னா நம்ம வீடு கட்டணும்னா செங்கல் தான் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ செங்கல், சிமெண்ட், இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பில்டிங் பிளாக். இப்போ கேலக்ஸி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஸ்டார்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கேலக்ஸி. ஸ்டார்ஸ் were formed when galaxy were formed during Big Bang. அப்போது இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது தான் ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ஸ் ப்ரொடியூசஸ் ஹீட், லைட், அல்ட்ராவயலட் ரேஸ், எக்ஸ்ரேஸ் அந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். ஸோ இது இம்பார்ட்டண்ட். ஸ்டார் என்ன பண்ணுது, ஹீட்டு, லைட்டு, யூவி ரேஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்ரேஸ், இது எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, they are largely composed of gases and plasma, a superheated state of matter. Okay, so they are largely composed of gases and plasma. என்ன நிறையா இருக்குது. ஸோ ஒரு ஸ்டார் இருக்கணும்னா அங்கே என்ன இருக்கணும்னா ஹீட் இருக்கணும், லைட் இருக்கணும், அல்ட்ராவயலட் ரேஸ் இருக்கணும், எக்ஸ்ரேஸ் இருக்கணும், அதுக்கப்புறமா கம்போஸ்ட் ஆஃப் கேஸஸ் இருக்கணும், அண்ட் பிளாஸ்மா, இது எல்லாம் இருக்கணும். பிளாஸ்மா அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். இப்போ வந்து நம்ம சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு 3 சொல்கிறோம் இல்லையா. எர்த் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர். என்னென்ன மேட்டர் மேட் ஆஃப்னா சாலிட்னா தெரியும், லிக்விட்னா என்ன தெரியும், கேஸ்னா என்ன தெரியும். பிளாஸ்மா அப்படின்றது வந்து இட் இஸ் அ சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். இது வந்துட்டு நம்ம இதில் அவ்வளோ யூஸ் ஆகாது எர்த்தில், இது வந்து யூனிவர்ஸில் தான் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ பிளாஸ்மா அதுவும் வச்சுருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். Stars are built by hydrogen gas. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த லைட்டஸ்ட் கேஸ் அப்படின்றது வந்து ஹைட்ரஜன் கேஸ் தான். ஸோ ஸ்டார்ஸ் ஆர் built up by the hydrogen gas. Hydrogen atom fuses together to form helium atoms. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ஒன்றா ஃபியூஸ் பண்ணி ஹீலியம் ஆட்டம், அண்ட் இந்த ப்ராசஸ் தே ப்ரொடியூசஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். அந்த ப்ராசஸில் என்ன ஆகுது, ரொம்ப ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன்லாம் படித்தோன்னா, ஃபியூஷன்லாம் படித்தோன்னா தெரியும், நியூக்ளியர் ஃபியூஷன் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு they will produces large amount of heaters. Okay, in the dark night we can see 3000 stars without naked eyes. நம்ம ஸ்டார்ஸ் வந்து 3000 ஸ்டார்ஸை நம்மளோட கண்ணாலே பார்க்கலாம் நைட்டில். Okay, our universe contains more than 100 billion galaxies and each of these galaxies may have 100 billion stars. ஓகே, நம்ம யூனிவர்ஸில் வந்து 100 பில்லியன் கேலக்ஸிஸ் இருக்குது, அண்ட் ஒவ்வொரு கேலக்ஸிலேயும் 100 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ஸ் ஆல்சோ அப்பியர் டு பி இன் டிஃப்ரெண்ட் கலர் டிபெண்டிங் ஆஃப் த டெம்பரேச்சர்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ரொம்ப வந்து ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ரெட்டில் இருக்கும், அதுக்கப்புறமா கூலாக ஒயிட்டு, அதுக்கப்புறமா நியூரான், அதுக்கப்புறமா வந்துட்டு டார்க்காக மாறிடும், பிளாக்காக.
okay. So depending upon not only different colors மட்டுமே depend பண்ணது கிடையாது, it is also depends upon the scattering. Half stars are white or blue இருக்கும், whereas cooler stars are orange or red. Okay, so this is the thing. So question எப்படி கேட்பாங்க அப்படின்னா youthful star அந்த ரெட்ல இருந்து இருக்கும், so hot stars எப்படி இருக்கும்னா white or blue. This is the questions. So option 1 கேட்டு hot stars எப்படி இருக்கும் அப்படின்னா white or blue, whereas cooler stars வந்து orange or redல இருக்கலாம். ஆரஞ்ச் ஆர் ரெட் இன் கலர் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உடனே ஹாட்டாக இருக்கும்னா ஒயிட் ஒரு ஹாட்டாக இருக்கணும்னா ரெட்டில் இருக்கும் அப்படின்னு போட்டுறாதீங்க. ஹாட் ஸ்டார்ஸ் ஆர் ஒயிட் ஆர் ப்ளூ ஆர் கூலர் ஸ்டார்ஸ் ஆர் ஆரஞ்ச் ஆர் ரெட் கலரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ஸை முடிச்சுட்டு அடுத்து எங்கே வரோம்னா சன். ஸோ சன் இஸ் அட் த சென்டர் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். சன்னு தான் நம்ம சோலார் சிஸ்டமோட சென்டர், தெரியும்ல எல்லாருக்குமே. இதுதான் சன் அப்படின்னா. So sun, okay, it is a yellow dwarf star with a hot ball of glowing gases. இது என்ன கலர்ல இருக்கும்னா yellow கலர்ல இருக்கும். Gasesலாம் glow ஆயிட்டே இருக்கும். Its gravity hold a solar star together and it keeps everything from the biggest planet to smallest particle of debris in this orbit. எது அதை வந்துட்டு அந்தந்த பாத்லேயே வச்சிருக்கின்ற கொஷின்ஸ் கேட்கலாம். Its gravity hold a solar system together. ஓகே, இந்த கிராவிட்டி தான் இதில் சுத்த வைக்குது. சன்னை சுற்றி இருக்கிற மெர்க்குரியை சுத்த வைக்குது, அப்புறம் அதை சுத்த வைக்கிற வீனஸ், அதுக்கப்புறம் இருக்கிற எர்த்து. ஓகே, இது அதோட பாத்தில் சுத்த வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஓகே. Its gravity holds the solar system together and it keeps everything in the path. Smallest இந்த பெரிய பிளானட்லேருந்து சின்ன டெப்ரிஸ் வரைக்கும் நீ ஓம் பாத்தில் தான் சுற்றணும் அப்படின்னு சுற்ற வைக்கிறது இந்த கிராவிட்டி தான். Electric current in the sun generate a magnetic field that is carried out through the solar system by solar wind. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் சன் இருக்கேன், அது என்ன பண்ணுதுன்னா அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். நமக்கு எனக்குமே தெரியும், ஒரு மேக்னெட் வந்துட்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அண்ட் ஒரு கரண்ட் வந்து மேக்னெட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், தட் இஸ் மேக்னெட்டிசம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். So the electric current in the sun generate a magnetic field that is carried out the solar system by solar wind. Solar windலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சோலார் விண்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட்டாச் ஆகிறதுக்கு காரணம் அதில் இருக்க எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சன் வந்து சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் அதில் இருக்க கிராவிட்டி, இது வந்து எல்லோ கலர் டார்க் பிளானட் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த அதில் இருக்க கிராவிட்டி தான் என்ன பண்ணுது, அதுதான் அந்தந்த இடத்துல வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதுக்கப்புறம் சோலார் விண்ட் அப்படின்றது வந்து இந்த எலக்ட்ரிக் கரண்ட் இந்த சன் வந்து தான் என்ன பண்ணுது, சோலார் விண்டை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சன் அப்படின்னு சொல்லிட்டோம். சன் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? ஸோ சன் 70.6% ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 27.4% ஆஃப் ஹீலியம். ஸோ சன் இருக்குது அப்படின்னா இதில் வந்து 70% வந்து ஒரு குத்து மதிப்பாக திஸ் இஸ் ஹைட்ரஜனால் மேட் பண்ணப்பட்டிருக்கு. 27% எதனால் மேட் பண்ணப்பட்டிருக்குன்னா ஹீலியம். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். 3%, ஓகே, 98% வந்துட்டு மேட் பண்ண, ரிமைனிங் 3% டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ 98% தானே, 10 1 8 98% ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து மேட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ ரிமைனிங் அந்த 3% வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் கேஸஸ். ஓகே, the sun enormous mass is held together by gravitational attraction, producing immense pressure and temperature at its core. சன் எனார்மஸ் மாஸ் வந்து என்ன பண்ணுது, கிராவிடேஷனல் அட்ராக்ஷனை கொடுத்து இம்மென்ஸ் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அட் இட்ஸ் கோரில் கொடுக்குது. ஓகே, நான் சொல்ல அந்த கிராவிடேஷனல் புல்லு தான் அதுக்கு காரணம். அந்த கிராவிடேஷனல் புல் வந்து இம்மென்ஸ் ப்ரெஷரும் டெம்பரேச்சர்ஸையும் கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதான் சன்னோட ஃபார்மேஷன் தியரி. அதை நான் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கே இருக்குது. ஸோ இதை மட்டும் பாருங்கள். சன் அப்படின்றது வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ வாட் இஸ் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர், வாட் ஆர் சேயிங்? ஸோ இன்டீரியர் அப்படின்னா அது வந்துட்டு கோர் இருக்குது, ரேடியோ ஆக்டிவ், கன்வென்ஷன் ஜோன், 3 ஜோன் இருக்குது. வெளியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்பியரு, குரோமோஸ்பியரு, கொரோனா. இது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எர்த் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எர்த்தில் வந்துட்டு இப்போது இது இருக்குது அப்படின்னா இது வந்து கோர். ஓகே, இதுக்கு மேலே வந்துட்டு என்ன, இது வந்து மேண்டல் அப்படின்னு சொல்லுவோம், இது க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இங்கே தான் ரைட், நம்ம இந்த இடத்துல தான் இருப்போம். ஸோ மேலே தோண்ட க்ரஸ்ட் இருக்கும், அதுக்கு கீழே போனீங்கன்னா மேண்ட்ரோட் இருக்கும், இந்த இடத்துல கோர் இருக்கும், தட் இஸ் இன்டீரியர். ஸோ அதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அன் அட்மாஸ்பியர்ஸ்.
மேலே வந்து யூ வில் ஹேவ் அட்மாஸ்பியர். அதை தான் நம்ம இது வந்து இன்டீரியர்னு எடுக்கிறோம், இதை வந்து எக்ஸ்டீரியர்னு எடுக்கிறோம். ஓகே, ஸோ வந்து இன்டீரியர் அப்படின்றது வந்து கோர் இருக்குது, அது வந்து ரேடியோ ஆக்டிவ் அண்ட் கன்வென்ஷன் ஜோன் 3 ஜோன் இருக்குது. எக்ஸ்டீரியர் வந்து ஃபோட்டோஸ்பியர்னு சொல்கிறோம், குரோமோஸ்பியர்னு சொல்கிறோம், கொரோனா. ஓகே, கொரோனா இருக்குது. ஸோ இதுதான் நான் கிளாஸ் நடத்தும்போது இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கோர், இந்த கோர் இஸ் அட் அ சென்டர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கோர் எங்கே இருக்குது. திஸ் இஸ் த கோர். எப்பயுமே கோர் தான் சென்டர். ஓகே, this is the hottest region where the nuclear fusion reaction to give the sun power. இப்போமே நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா நியூக்ளியர் தெர்மல் டைனாமிக்ஸில். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபியூஷனை கொடுக்குறது வந்து இதுதான் ஃபியூஷனு. ஓகே, நெக்ஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவ் ஜோன். மூவிங் அவுட்வர்ட் நெக்ஸ்ட்டு கம் த ரேடியேஷன் ஜோன். நீங்கள் வந்து இதுலேருந்து கோர்லேருந்து வெளியே வந்தீங்கனாலே இது ரேடியேஷன். அஸ் த நேம் உங்களுக்கு ஆல்ரெடி இம்ப்ளை பண்ணுற மாதிரி இட்ஸ் கேரிட் அவுட்வர்ட்ஸ் த்ரூ திஸ் லேயர் கேரிட் பை ஃபோட்டோஸ் ஆன் தெர்மல் ரேடியேஷன்ஸ். இங்கே இருக்க ஹீட்டை அப்படியே வெளில எடுத்துகிட்டு போகுது ஃபோட்டான் மூலியமாக. இங்கேருந்து கோர்லேருந்து ஹீட் எடுத்துகிட்டு போகுது. இதுதான் வந்துட்டு என்னென்னா கன்வெக்ஷன் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ரேடியேஷன் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து கன்வெக்ஷன் ஜோன், அதுதான் தேர்ட் அண்ட் ஃபைனல் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தோன்னா பணம் உரிக்கிற மாதிரி தான் நம்ம இது சொல்கிறோம்ல. நம்மளோடதில் பார்த்தோன்னா இது கோருன்னு சொல்கிறோம், இதுக்கு மேலே இருக்கிறத மேண்டல்னு சொல்லுவோம், அதுக்கு மேலே இருக்கிறத க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ரைட், இது வந்து நம்மளோடது. இதை வந்து இவங்க இப்படி பிரிக்கிறாங்க, கோரு, ரேடியேட்டிவ் ஜோன், கன்வென்ஷன் ஜோன். ரேடியேட்டிவ் ஜோன்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஃபோட்டான்ஸ் இந்த ஹீட் எடுத்துகிட்டு ரேடியேட் பண்ணுறது தான் ரேடியேட் ஜோன். கன்வென்ஷன் ஜோன் தான் லாஸ்ட்டு ஜோன், third and final, okay, of solar interior is named convection zone. It is named after the dominant mode of energy flow in this layer. இந்த இடத்துல வந்துட்டு நிறைய எனர்ஜி ஃப்ளோ ஆகுது அப்படின்றதுனால தான் இது கன்வென்ஷன் ஜோன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நேம்டு த பவுண்டரி பிட்வீன் த சன் இன்டீரியர் அண்ட் சோலார் அட்மாஸ்பியர் இஸ் ஃபோட்டோஸ்பியர். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம உள்ளே இருக்கிற இன்டீரியர் பார்த்துட்டோம். இந்த இன்டீரியருக்கும் அட்மாஸ்பியருக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபோட்டோஸ்பியர். அந்த லேயர் எந்த ஒரு லேயர் பிரிக்குதோ அதுக்கு பேர் ஃபோட்டோஸ்பியர்னு சொல்கிறோம். இது சன்னோட அட்மாஸ்பியர், இது இன்டீரியரு. இது ரெண்டையும் பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அதை அவங்க சொல்கிறாங்க. த பவுண்டரி பிட்வீன் த சன்ஸ் இன்டீரியர் அண்ட் சோலார் அட்மாஸ்பியர் இஸ் ஃபோட்டோஸ்பியர். இட் இஸ் வாட் வி விசிபிள் சர்ஃபேஸ் ஆஃப் த சன். நம்ம பார்க்குறது அதுதான். நம்ம பார்க்குறோம் இல்லையா, சன்னை பார்க்குறோம்ல, நம்ம பார்க்குற இடம் எதுனா ஃபோட்டோஸ்பியர். இன்டீரியர் பார்க்குறது இல்லை, கோர் பார்க்குறது இல்லை, ரேடியேஷன் ஜோன் பார்க்குறது இல்லை, கன்வென்ஷன் ஜோன் பார்க்குறது இல்லை. அதுக்கு மேலே அதையும் சன் அட்மாஸ்பியரையும் ஸ்ப்ளிட் அப் பண்ணுற அந்த ஃபோட்டோஸ்பியர் தான் நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ சன் அட்மாஸ்பியர், த லோவர் ரீஜன் ஆஃப் த சோலார் அட்மாஸ்பியர் இஸ் குரோமோஸ்பியர். ஸோ பார்த்தீங்கன்னா குரோமோஸ்பியர் இந்த லோவர் பார்ட். ஓகே, லோவர் பார்ட்னா ஃபஸ்ட்டு மேலே. இப்போது அட்மாஸ்பியரில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ என்ன சொல்லுவோம் அட்மாஸ்பியரில் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதில் லோவஸ்ட் பார்ட்டுன்னு எதை சொல்லுவோம், ட்ரோபோஸ்பியர் தான் சொல்லுவோம். ஏன்னா இதுதான் எர்த்து பக்கத்தில் இருக்குது இல்லையா. எர்த்து இதுனா இது பக்கத்தில் இங்கே வந்து கோரு, க்ரஸ்ட்டு, கோர் மேண்டல், க்ரஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த லேயர் வந்து நம்ம சும்மா க்ரஸ்ட்னா எதாவது சொல்லிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அட்மாஸ்பியர் தட் இஸ் லோவஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லோவஸ்ட் அப்படின்றது வந்து ட்ரோபோஸ்பியர். இங்கே வந்து லோவஸ்ட் அப்படின்றது அவங்க என்ன சொல்கிறாங்க, குரோமோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட். இந்த வேர்டில் க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க குரோமா. ஃபார் இட் அப்பியர்ஸ் பிரைட் ரெட் வென் வியூ டூரிங் சோலார் எக்லிப்ஸ். சோலார் எக்லிப்ஸில் பார்க்கும்போது இது ரொம்ப என்னவாக இருக்கும் அப்படின்னா பிரைட் ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம பிரைட் ரெட் வென் வியூ டூரிங் சோலார். இந்த குரோமோஸ்பியர் தான் ரொம்ப ரெட் கலரில் சோலார் எக்லிப்ஸ் அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபோட்டோஸ்பியர் தெரியாது, குரோமோஸ்பியர் ரெட் கலர் தெரியுது. வித்தின் டிரான்சிஷன் ரீஜன் வேர் த டெம்பரேச்சர் ரைசஸ் ஷார்ப்லி செப்பரேட் த குரோமோஸ்பியர் ஃப்ரம் த வேஸ்ட் கொரோனா அபோவ். ஸோ ஒரு ஸ்கின் வந்துட்டு அது என்ன பண்ணுதுன்னா குரோமோஸ்பியர்லேருந்து வேஸ்ட் கொரோனாவை செப்பரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. த அப்பர் மோஸ்ட் போர்ஷன் ஆஃப் த சன் அட்மாஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் கொரோனா. பாருங்கள், இதுதான் கொரோனா. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் லேயர் அப்படின்னா என்னது கொரோனா. ஓகே, அண்ட் சர்ப்ரைசிங்லி மச் ஹார்டர் தென் த சன் சர்ஃபேஸ். சன் சர்ஃபேஸை விட ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது கொரோனா தான். ஸோ இந்த இடம் தொட்டால் கூட அவ்வளோ ஹீட்டாக தான் இருக்காது, அதுக்கு மேலே இருக்கிற கொரோனா வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். ஸோ விச் இஸ் த ஹார்டஸ்ட், விச் இஸ் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் பார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம
கொரோனா அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்பர் கொரோனா கிராஜுவலி டர்ன்ஸ் இன்டு சோலார் விண்ட். அது வந்து மெதுவாக சோலார் விண்ட் தட் நான் சொன்னேன்ல எலக்ட்ரிக்கல் கரண்ட் கேரிஸ் ஓவர் த சோலார் விண்ட் அப்படின்னு. சோலார் விண்ட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் பிளாஸ்மா தட் மூவ்ஸ் அவுட்வர்ட்ஸ் த்ரூ ஆர் சோலார் சிஸ்டம் இன்டு இன்டர்செல்லார் ஸ்பேஸ். இன்டர்செல்லார் ஸ்பேஸ்க்குள்ளே பிளாஸ்மாவை எடுத்து கொண்டு போய் விடும். ஸோ சன் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500 to 6000 degrees Celsius. At the core, the temperature is 15 million degrees Celsius, which is sufficient to maintain that thermal nuclear fusion. So fusion நடக்கணும் அப்படின்னா டெம்பரேச்சர் நம்ம நார்மலாக இப்போ யுரேனியம் தோரியம் அப்படி எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுக்கெலாம் எவ்வளோ இருக்குன்னா 10 to the power of 7 to 10 to the power of 9 இருக்கணும். பட் இங்கே எவ்வளோ இருந்தால் நம்ம உலகத்துக்கோ நம்ம பிளானட்டுக்கோ நம்மளை சுற்றி இருக்கிற அந்த விஷயங்களுக்கு எல்லாமே அது லைட் கொடுக்கணும். ஸோ அந்த விஷயங்கள் கொடுக்கறதுக்கு அதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவை அப்படின்னா 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் தேவை. ஓகே, ஸோ 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அண்ட் சன் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 5000 to 6000, 5500 to 6000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த சன் ஹாஸ் அ ரேடியஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ ஒரு கேலக்ஸி மில்கிவே கேலக்ஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1 lakh லைட் இயர் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மில்கிவே கேலக்ஸியை நீங்கள் ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணி வர முடியும்னு நான் சொன்னேன். அதே இது இங்கே இருக்கிற இந்த மில்கிவே கேலக்ஸியில் இருக்க நம்ம சோலார் சிஸ்டம்க்கும் இங்கே இருக்கிற சென்டருக்கும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ஞாபகம் இருக்கும், திஸ் டிவைஸ் இன் 25,000 லைட் இயர். ஓகே, 1 lakh எங்கே 25,000 எங்கே அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ். அதே மாதிரி சன்னுக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சன்னு இதான் சன். ஓகே, ஸோ சன்னோட டயமீட்டர் இந்த இடம் ஒரு ரேடியஸ் உடைங்கன்னு சொல்கிறாங்க. சன்னோட ரேடியஸ் நோ டயமீட்டர் 6,95,508. ஓகே, இங்கே இருந்து இங்கே வரைக்கும் போகிறதுக்கு 6,95,000 ஆகுது கிலோமீட்டர்ஸ். 6 lakh கிலோமீட்டர் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு. ஸோ இந்த கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி 6 lakh அப்படின்றது 6,95,000 7 lakh kilometers. It is far more massive than Earth and 3,32,946 years equal to the mass of the sun. ஸோ இவ்வளோ எர்த்தை வச்சிங்கன்னா தான் அதோட மாஸுக்கு உங்களால் ஈக்குவல், தட் இஸ் வெயிட்டுக்கு ஈக்குவலாக கொண்டு வர முடியும். த சன் வால்யூம் would need 1.3 million earths to fill it. அதோட வால்யூம் இருக்கு இல்லையா, வால்யூம்னா இப்போ ஒரு கோன் அப்படின்னு எடுத்திங்கன்னா கோனோட வால்யூம்னா நீங்கள் உள்ளே எவ்வளோ ஃபில் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ த சன் வால்யூம் வில் நீட் 1.3 மில்லியன் இயர்ஸை கொண்டு அதுக்குள்ளே நீங்கள் ரொப்பினீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், சன்னோட வால்யூமை யூ கேன் achieve, right? So this is the thing, it's an purely fact oriented thing. So சன்னோட ரேடியஸ் வந்து 6,95,508 and massive earth and earth is equal to massல எவ்வளவு and அதுக்கப்புறமா அதோட வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ மில்கிவே கேலக்ஸிஸ். ஓகே, ஸோ மில்கிவே கேலக்ஸிஸ் has 4 மெயின் ஸ்பைரல் ஆர்ம்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே ஒன்று 4 மெயின் ஸ்பைரல் ஆர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மில்கிவே கேலக்ஸியில். ஒன்று வந்து நார்மா கைங்கஸ் ஆர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து நார்மா கைங்கஸ் ஆர்ம்னு வச்சுக்கோங்க. இங்கே சக்டேரியஸ். ஓகே, திஸ் இஸ் சகிடேரியஸ் and this is scutum scorx. Okay, and this is perseus. இப்படி 4 இம்பார்ட்டண்டான ஆர்ம் இருக்குது. The sun is located in the minor arm Sagittarius arm. Sagittarius ஆர்மில் தான் என்ன இருக்குது, நம்மளோட சன் அப்பேரா இருக்குது. ஸோ சன்னு மில்கிவே கேலக்ஸியில் எந்த ஆர்மில் இருக்குன்னு இந்த 4 இதை கொடுத்து உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ நார்மா, அதுக்கு சகிட்டேரியஸ், ஸ்கூட்டம் அண்ட் பெர்சியஸ். இந்த 4 ஆர்மில் சன் எந்த ஆர்மில் இருக்குது, ஸோ சகிட்டேரியஸ் ஆர்ம். From there the sun orbit the center of Milky Way galaxies. அங்கே இருந்து தான் சன்னு என்னது ஆர்பிட் த சென்டர் ஆஃப் மில்கி வே கேலக்ஸி. இங்கேருந்து தான் சுற்றிட்டுருக்கு. இப்படி இந்த ஆர்ம் ஃபுல்லுமே தானே சுற்றும், இது எல்லாமே சுற்றும், அப்படியே சுற்றும். bringing the planet, asteroid, comets and along with it. அது மட்டும் சுற்றாது, சன் மட்டும் போய் சுற்றிட்டு வருமா, இது கிடையாது. இது சுற்றி இருக்க பிளானட்டும் சேர்ந்து தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே தான் மட்டும் சுற்றாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போய் சுற்ற வைக்கும். ஓகே, sun rotations. The sun's spin has an axial tilt of 7.25 degree with respect to the plane of the plane's orbit. So சன் வந்துட்டு நம்ம எர்த் டில்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, படிச்சிருப்போம் இல்லை படிக்கும்போது சொல்கிறேன். ஸோ எர்த் வந்து இப்படி டேரெக்டாக கட் ஆகாது,
the axis has been tilted like this. அவன் sun tilt ஆகி தான் சுத்தும். அப்போ 7.25 degree with respect to the planet of orbit. அதோட அந்த ஆர்பிட்டில் வந்து டில்ட் ஆகி அதுவும் சுற்றிட்டு இருக்கு. Since the sun is not a solid body, different part of the sun rotate at a different rate. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சன் வந்து இப்போ மொத்தமாக என்னவா இருக்குது, ஒரு சாலிட் பாடி தான். அப்படிலாம் கிடையாது. சன் இஸ் நாட் அ கம்ப்ளீட்லி சாலிட் பாடி, சாலிட் லிக்விட் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால ஒவ்வொரு பார்ட் ஆஃப் பாடியும் ஒவ்வொரு இடத்துல சுற்றும். At the equator, sun spins around once about every 25 days. But poles the sun rotate once on its axis of every 36 earth day. ஸோ ஈக்குவேட்டரில் வந்து சன் வந்து 25 நாளில் ஓகே 25 நாளில் சுற்றி வந்துடும். அதே இது போல்ஸுக்கு போச்சு அப்படின்னா இட் இஸ் 36 எர்த் டேஸ் ஆகும் சுற்றி வர்றதுக்கு, ரொட்டேட். ஓகே தானே சுற்றிக்கிறதுக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஆர் pulled towards the center to form our sun. நல்லா தெரியும் எனக்கு, ஒரு ஸ்டார் ஃபார்ம் ஆகணும்னா அது இருக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து க்ளவுடட் டஸ்ட்டு கேஸஸ் இது எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து தான் அது என்ன ஃபார்ம் ஆகிருக்கும்னா மெட்டீரியல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஆர் புல் டுவர்ட்ஸ் த சென்டர் டு ஃபார்ம் ஆ சன் அப்படின்னு சொல்கிறாங்க. த சன் அலோன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 99.88% ஆஃப் த மாஸ் ஆஃப் த என்டையர் சோலார் சிஸ்டம். ஸோ என்டையர் சோலார் சிஸ்டம்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், இதை சுற்றி இருக்கிறதுல இது மட்டும்தான் 99.8% ஆஃப் மாஸ் வச்சுருக்கு. மற்ற இருக்கிற இந்த பிளானட்ஸு இது அப்புறமா ஆஸ்ட்ராய்டு, மெட்ராய்ட்ஸு, சேட்டலைட்ஸு இது எல்லாமே வந்து வெறும் 1.2%, ரைட்? அப்போ 100% வருதா, ரைட்? ஸோ வெறும் ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும் கேட்டாங்கன்னா சன் இஸ் அலோன் ஃபார்ம் 99.8%. ரிமைனிங் 1.2% இஸ் ஃபார்ம்டு பை த எர்த், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், அப்புறம் என்னென்ன சாட்டர்ன், நெப்டியூன், மெட்ராய்ட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து அதுனா டாஃப் பிளானட்ஸ், அதுக்கப்புறமா சேட்டலைட்ஸ், இது எல்லாமே ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒன்லி 1.2% ஆஃப் மாசஸ். ஓகே அவ்வளோதான். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும். when the sun starts to die, it will swell so big that it will engulf Mercury and Venus and maybe even Earth. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக தான் ஒன்றும் பண்ண முடியாது சன்னு. ஸோ வந்து Mercury and Venus. ஸோ இந்த மாதிரி லெவலில் இருக்கும்போது when there is dying stage of sun acquire ஆச்சுன்னா நான் சொன்னேன் டார்க்காக மாறிடும் and it will expand. Things are getting expanded each and every day, second, fractions of minutes over time. ஸோ இது என்ன பண்ணிடுவோம், அப்படி இதை ஃபுல்லாக என்கல்ஃப் பண்ணதுக்கப்புறமா ஈவன் எர்த்து கூட வந்து என்கல்ஃப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன் வராங்க. சன் இஸ் லிட்டில் லெஸ் தென் half way through its lifetime and will last another 6.5 billion years from before it shrinks down to a white dwarf. ஓகே ஸோ வந்து 6.5 million years வரைக்கும் வந்து இது இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சன் வந்து ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து அடுத்து ஒயிட் ட்ராஃபாக தான் மாறும் இல்லையா. அந்த ஒயிட் ட்ராஃபாக மாறுறதுக்கே இன்னும் வந்து எவ்வளோ இருக்குன்னா 6.5 பில்லியன் இயர்ஸ் இருக்குது. ஓகே அதுக்கப்புறமா தான் நியூட்ரான் ஸ்டார், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு டார்க் மேட்டராக மாறும், டார்க் எனர்ஜி. தட் இஸ் ஓகே. ஸோ இந்த ஒயிட் ட்வார்ஃபாக மாறுறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா 6.5 பில்லியன் இயர்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி எமிட்டட் பை த சன் இஸ் விசிபிள் லைட்டா இல்லையா, நம்ம பார்க்குறோம் கண்ணால். அண்ட் ஃபார்ம் ரேடியேஷன் ஒன் இஸ் இன்ஃப்ராரெட் ஆஸ் வி ஃபீல் ஹீட். இதான் ஏற்கனவே சொன்னேன், மேடப் ஆஃப் ஹீட்டு, லைட்டு, யூவி, இன்ஃப்ராரெட், அப்புறம் பிளாஸ்மா. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம ஏன் ஹீட்டாக உணர்றோம் அப்படின்ற கொஷின் அவங்க கேட்டாங்கன்னா it is due to infrared. Okay, the scatter of light depends on the color. Blue and violet are the scatter more and red is scatter less. அதனால தான் ரெட் கலரில் நம்மளுக்கு தெரியுது. ப்ளூ அண்ட் வயலட் வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருந்ததுனால நம்மளுக்கு அது இவ்வளோ விசிபிளாக இல்லை அப்படின்னு சொல்லணும். ஓகே ஸோ சன் ஃபேக்ட்ஸ் இது வந்து உங்கள் புக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபேக்டை கொஞ்சம் ஓரளவு ரீட் பண்ணிட்டு போங்க. சம்டைம்ஸ் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா யூ கேன் ஆன்சர். த சன் ட்ராவல்ஸ் அலாங் த கேலக்ஸி ஒன்ஸ் எவ்ரி 200 million years, a journey of 1 lakh light years. நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட கேலக்ஸியோட டிஸ்டன்ஸ் வந்து 1 lakh அண்ட் இது வந்துட்டு 20 million years ஆகும் அரௌண்ட் த கேலக்ஸி. அதோட கேலக்ஸியை சுற்றி வர்றதுக்கு அதுக்கு வந்து 200 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். த சன் ப்ரொவைட் அவர் பிளானட் வித் திஸ் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் பவர் ஆஃப் எனர்ஜி எவ்ரி டே. நம்ம பிளானட்டுக்கு இவ்வளோ ஹார்ஸ் பவர்ஸ், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் பவர்ஸ் கொடுக்குது. ஃபார் 186 day one cannot see the sun in the north pole. ஸோ 186 நாட்களுக்கு
வந்து நார்த் போலில் இருந்தீங்கன்னா உங்களால் சன்னை பார்க்கவே முடியாது. The amount of energy reaching the earth's surface from the sun is 6,000 times the amount of energy used by all human beings worldwide. So amount of energy எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 6,000 times the amount of energy used by all the humans worldwide. The sun is one of among that 6,000 stars which is visible to the naked eye from the earth. ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஸ்டாரை பார்க்கலாம் அப்படின்னா எவ்வளோ ஸ்டார்ஸை பார்க்கலாம், 6,000 ஸ்டார்ஸை பார்க்கலாம். அதில் வந்து நம்ம நேக்கட் ஐக்கு தெரிகிறது வந்து இது மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளானட்ஸ். ஸோ பிளானட் அப்படின்றது வந்து the word planet வந்து derived from the Greek word. The word planet is derived from the Greek word wanderer. நான் என்ன சொல்லியிருக்கேன், லாட்டினா க்ரீக்கா அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் wanderer. The planet is a celestial body which does not have light of its own. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிளானட் அப்படின்னா அதுக்கு சொந்தமாக லைட்டோ ஹீட்டோ கிடையாது. அது வந்து மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி பண்ணுறது தான். சன்னுக்கு லைட் ஹீட் இருக்கு, ஏன்னா ஹைட்ரஜன் ஹீலியமால் மேட் பண்ணப்பட்டிருக்கு. தட் இஸ் நான் சொன்ன மாதிரி 97% வந்து அதனால் மேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு பிளானட்டை அங்கீகாரம் பண்ணணும், அதாவது இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோ இல்லை ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சியோ ஒரு திங் வந்து பிளானட்டாக அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா, இட் ஷுட் ஆர்பிட் அரவுண்ட் த சன். ஃபஸ்ட் தகுதி, அது என்ன பண்ணணும்னா சன்னை சுற்றி வரணும். ஓகே, பிளானட்டாக இருக்கணும்னா சன்னை சுற்றி, சன் இதுனா இதை சுற்றி வரணும். ஃபஸ்ட்டு பிளானட்டாக இருக்கிறதுக்கு தகுதி. செகண்ட் தகுதி, இட் ஷுட் நாட் பி அ சேட்டலைட் ஆஃப் எனி பிளானட். எந்த ஒரு பிளானட்டுக்கும் இது ஒரு சேட்டலைட்டாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து 3 சேட்டலைட்டாக இருக்கு இல்லையா, அது மாதிரி ஜூபிட்டருக்கு வந்துட்டு லைக் அனிமைட், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ இவங்க வந்து எந்த ஒரு பிளானட்டுக்கும் சேட்டலைட்டாக இருக்கக்கூடாது. டு இட்ஸ் ஓன் மாஸ் அண்ட் செல்ஃப் கிராவிட்டி இட் ஷுட் கெட் அ ஸ்பைரல் ஷேப். அது தனக்குத்தானே ஒரு ஸ்பைரல் ஷேப் வச்சுருந்துருக்கணும். லைக் ஸ்பைரல் ஷேப்னா ஒரு ரவுண்ட் ஷேப், கொஞ்சம் ஃப்ளாட்டன்ட் இந்த பல்ஜ்ட் இந்த equator and flattened in the poles அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் ஷுட் ஹேஸ் அ ஓன் மாஸ் இருக்கணும் அண்ட் செல்ஃப் கிராவிட்டி இருக்கணும். இட் ஷுட் கெட் அ ஸ்பெரிக்கல் ஷேப். எனி அதர் செலஸ்டியல் பாடி ஷுட் நாட் கிராஸ் இட்ஸ் ஆர்பிட். நம்ம சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம வழியில் யாரும் வந்து தடங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த 4 க்ரைட்டீரியா இருந்ததுன்னா மட்டும்தான் பிளானட்டாக நம்ம ஏஜென்சிஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் கொடுத்து இல்லை வேறு ஏதாவது பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணி இதில் எது கரெக்டு எது தப்புன்னு கேட்கலாம். ஸோ இந்த 4 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இட் ஷுட் ஆர்பிட் அரவுண்ட் த சன். ஃபஸ்ட் பாயிண்ட், அது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன வச்சுக்கோங்க, ஆர்பிட் சன்னை சுற்றி வரணும். அதுக்கப்புறம் இது வந்து எந்த ஒரு பிளானட்டுக்கும் சேட்டலைட்டாக இருக்கக்கூடாது. இதுக்கே சொந்தமாக மாஸ் அண்ட் செல்ஃப் கிராவிட்டி இருக்கணும். அண்ட் இட் ஷுட் கெட் அ ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கணும். நீங்கள் வந்து ராட் ஷேப்லையோ தட்டன்டா எலிப்டிக்கல் ஷேப்லையோ இந்த ஷேப்லலாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ ஸ்பெரிக்கல் ஷேப். அண்ட் எனி அதர் செலஸ்டியல் பாடி ஷுட் நாட் கிராஸ் இட்ஸ் ஆர்பிட். எந்த ஒரு செலஸ்டியல் பாடியும் இதோட ஆர்பிட்டை என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது இருந்துச்சுங்கன்னா நம்ம பிளானட்டுக்குன்னு அங்கீகாரம் கொடுத்துடலாம். ஸோ பிளானட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஸோ பிளானட் அப்படின்னா 2 வகையான பிளானட் இருக்குது. நமக்கு தெரியும் மொத்த பிளானட் வந்து எத்தனை 8 இருக்குது. ஸோ இதில் வந்து பிளானட்டை எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த இன்னர் பிளானட் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளானட் இருந்திருக்கு. ஸோ தெரியும்ல, சோலார் சிஸ்டம். ஸோ மர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ். ஸோ இந்த 4ஐயும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்னர் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு மேலே இருக்கிற என்னது, ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், இது எல்லாமே அவுட்டர் பிளானட். ஓகே, ஸோ இதெல்லாம் இன்னர் பிளானட், இதெல்லாம் அவுட்டர் பிளானட்னு சொல்லுவோம். ஸோ மர்க்கரி, வீனஸ், எர்த், மார்ஸ் ஆர் கால்ட் இன்னர் பிளானட் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட். டெரஸ்ட்ரியல்னா என்ன? இட் இஸ் ஒரு சாலிட், அதான் கீழே சொல்கிறேன். வாட் இஸ் டெரஸ்ட்ரியல் அப்படின்னா, இட் ஹாஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் சாலிட் ராக் க்ரஸ்ட். இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்னா சாலிட் ராக் க்ரஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ கால் டெரஸ்ட்ரியல் ராக்கி பிளானட். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னென்னா டெரஸ்ட்ரியல் ராக்கி பிளானட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த இன்சைட் சர்ஃபேசஸ் அண்ட் அட்மாஸ்பியர் ஃபார்ம் இந்த சிமிலர் பேட்டர்ன். அதோட இன்சைடில் இருக்க, இப்போ மர்க்குரியில் இருக்கிற இன்சைட், வீனஸில் இருக்கிற இன்சைட், எர்த்தில் இருக்கிற இன்சைட்,
மாஸில் இருக்கிறது இந்த எல்லாத்துக்குள்ளே அந்த உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸும் ஒரே மாதிரி பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் டெரஸ்ட்ரியல் சர்ஃபேசஸ் இருக்கும், மேடு பள்ளமாக, ராக் கிரஸ்ட்டு, சாலிட், இது எல்லாமே இருக்கணும். பிளானட் எர்த் கேன் பி டேக்கன் அஸ் அ மாடல் ஆஃப் த அதர் 3 பிளானட். ஸோ நம்ம எர்த்தில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர்ஸில் இருக்கணும் அப்படின்றது தான் க்ரைட்டீரியா. ஸோ இதுக்கு பேர் தான் இன்னர் பிளானட் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட் அல்லது ராக்கி பிளானட். ஸோ இது கேட்கலாம், இன்னர் பிளானட்னா என்ன, இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், எதெல்லாம் இன்னர் பிளானட், அதோட ஃபார்மேஷன்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் உங்கள் கொஷின் கேட்பாங்க. ஸோ அவுட்டர் பிளானட் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கேஷியஸ் பிளானட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் ஆர் த அவுட்டர் ஆர் கேஷியஸ் பிளானட். தே ஆர் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன், ஹீலியம். இது எதனால் மேட் பண்ணப்பட்டிருக்கும், நம்ம அது வந்து ராக்கால் மேட் பண்ணப்பட்டிருக்கும் சொன்னோமா. இது ஹைட்ரஜன், ஹீலியம் அண்ட் அதர் கேஸஸ் இன் ஹியூஜ் அமௌண்ட் அண்ட் ஹாவ் வெரி டென்ஸ் அட்மாஸ்பியர். ஓகே, ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும், ரொம்ப டென்ஸ் அட்மாஸ்பியராக இருக்கும். இங்கெல்லாம் டென்ஸ் அட்மாஸ்பியர் இருக்குமா அப்படின்னா அது இருக்கவே இருக்காது. ஆனால் இங்கே போனீங்கன்னா டென்ஸ் அட்மாஸ்பியர் நிறையா இருக்கும், ரொம்ப டென்சிட்டியாக இருக்கும். ஸோ நல்லா தெரியணும், ஹைட்ரஜன், ஹீலியம், அதர் கேஸஸால் மேட் பண்ணியிருக்கிறது வந்து அவுட்டர் இது. whereas all 4 inner planet do not have any rings. இது வந்து ringed planet அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் ringed planetனா, இப்போ வந்து ஜூபிட்டர் இருக்குன்னா இதை சுற்றி ரிங் இருக்கும், லைக் திஸ். ஓகே, சுற்றி ரிங் இருக்கும். தட் இஸ் த ரிங் இஸ் மேட் அப் ஆஃப் கேஸ் பார்ட்டிகல்ஸ்னால மேட் பண்ணப்பட்டிருக்கும். ஆர் எல்ஸ் அதர் கேஸஸ், ஹைட்ரஜன், ஹீலியம், இதெல்லாம் நிறையா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அவுட்டர் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் அ ஹியூஜ் dense atmosphere. இந்த atmosphere is the reason for the ring planet. பிளானட்டுக்கு மேலே வந்து ரிங்டு நிறையா இருக்கும். ஸோ த அவுட்டர் பிளானட் ஆர் கால்ட் அஸ் கேஷியஸ் பிளானட்னு சொல்லலாம், அல்லது ஜெயண்ட் பிளானட்னு சொல்லலாம், அல்லதுன்னா ரிங் பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ரிங் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஆக்சுவலி மேட் அப் ஆஃப் டைனி பீசஸ் ஆஃப் ராக்ஸ் with ice. Okay, குட்டி குட்டி ராக்ஸ் வித் ஐஸ் டெப்ரிஸ். ஓகே, நவ் லெட் அஸ் லேர்ன் அபவுட் அதை பிளானட் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் டெப்ரிஸ் ஆஃப் ஐஸ் பிளானட். நான் பின்னாடி காமிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பிளானட்குள்ளே வந்துட்டோம். ஸோ பிளானட் அப்படின்னா என்னென்னா, ஈச் பிளானட் ஸ்பின்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சஸ். நமக்கு தெரியும் அந்த க்ரைட்டீரியா இருக்கணும் இல்லையா, செல்ஃப் கிராவிட்டி இருக்கணும், செல்ஃப் மாஸ் இருக்கணும், அவங்க தன்னைத்தானே சுற்றிட்டு வரணும், தான் பாத்தில் எதுவும் வரக்கூடாது. இந்த மாதிரி க்ரைட்டீரியா இருந்தால் தான் நம்ம பிளானட் அப்ரூவல் கொடுக்குறோம். ஸோ இந்த பிளானட் அப்படின்றது வந்து ஈச் பிளானட் ஸ்பின்ஸ் ஆன் இட்ஸ். பிளானட் வந்து இட் டோன்ட்ஸ் ஹாவ் இட்ஸ் ஓன் லைட் ஆர் எனர்ஜி, பட் ஆனால் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஆக்சஸ். எப்படி இருந்ததுன்னா இதுக்குன்னு ஒரு ஆக்சஸ் இருக்கும், அந்த ஆக்சஸில் தான் சுற்றி வந்துட்டுருக்கும். இந்த மூமெண்ட்டுக்கு பேர் தான் ரொட்டேஷன். ஓகே, தெளிவாக தெரியும். இது சன் அப்படின்னா இப்படி சுற்றி வர்றதுக்கு பேர் ரெவல்யூஷன். ஓகே, அண்ட் இப்படியே சுற்றிக்கிட்டு போகிறதுக்கு பேர் லைக் திஸ். அதே பாத்தில் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு போகிறதுக்கு பேர் என்னதுன்னா, இதுக்கு பேர் ரொட்டேஷன். ஓகே, this is called rotation. One rotation makes one planet day அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரொட்டேஷன்னா ஒரு பிளானட் டே. இப்போ நம்ம ரொட்டேஷன்னா அப்படி காலையில் நைட் வரைக்கும் 24 hours. இது ரெவல்யூஷன்னா 365 days. ஓகே, அதுதான் எக்ஸாம்பிள். The time taken by the planet moving around the sun is called. சன்னை சுற்றி வரதுக்கு பேர் ரெவல்யூஷன் சொல்கிறோம், பிளானட் இயர்னு சொல்கிறோம். சன்னை தானே சுற்றிக்கிறதுக்கு பேர் பிளானட் டேன்னு சொல்கிறோம். The time taken by the planet to complete one revolution is called as revolution. The period of revolution increases as the distance of the planet from the sun increases. So அதோட ரெவல்யூஷன் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, as the distance of planet from the sun increases. ஆமாம் தானே, இப்போ வந்து நம்ம சன் பக்கத்தில் இருக்கும், நம்மளோட பாத்து இது தான். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பாத்து. இது வந்து மெர்க்குரின்னு வச்சுக்கலாம். அடுத்து வீனஸ். ஸோ இது வந்து மெர்க்குரி கொஞ்சம் சீக்கிரமாக சுற்றி வந்துடும், ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மி. அதே இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட. ஸோ இதோட ஏரியாவை ஃபுல்லும் அதே டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணி கவர் பண்ணி வர்றதுக்கு டைம் கூட ஆகும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுதான் ரெவல்யூஷன். அண்ட் இப்படி சுற்றி வந்துச்சுன்னா அதுக்கு பேர், அதே பாத்தில் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே வந்து அதுக்கு பேர் ரொட்டேஷன். So the period of revolution increases as the distance of the planet from the sun increases. இப்போ கூட 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 என்ன ஆகும், மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மாஸு, ஜூபிட்டர், ஓகே, சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ஓகே, இது எல்லாமே. ஓகே, ஸோ இந்த கூட கூட இதோட மெர்க்குரியோட வீனஸோட ரெவல்யூஷன் டைம் கூட.
வீனஸோட எர்த்தோட ரெவல்யூஷன் டைம் கூட, அதோட மாஸோட ரெவல்யூஷன் டைம் கூட, அதோட ஜூபிட்டர் டைம் கூட. ஸோ இப்போ ரெவல்யூஷன் டைம் வில் பி இன்க்ரீசஸ் ஃப்ரம் மெர்க்குரி டு வீனஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மெர்க்குரி டு யுரேனஸ். எஸ் இட் இஸ் ஆஃப் கோர்ஸ் ரெவல்யூஷன் டைம் வில் கெட் இன்க்ரீசஸ். அதாவது எப்படி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, ரெவல்யூஷன் டைம் வில் பி டிக்ரீசஸ் ஃப்ரம் மெர்க்குரி டு யுரேனஸ் ஆர் சாட்டர்ன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ தெளிவாக யோசிச்சு எழுதுங்க. Period of revolution increases as the distance of the planet from the sun increases. It's important point. Thus the period of revolution of the earth is நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 365.30 days. அது 1/4th day அப்படி நம்ம சொல்லுவோம். அது வந்து நம்ம லைக் நம்மளோட அந்த 4 years கேப்பில் we will add it and where that Neptune is 164.80. இடத்துல வந்து ரெவல்யூஷன் வந்துட்டு 365 நாளில் முடியுது அப்படின்னா, இதே இது நெப்டியூனில் இருக்க லாஸ்டஸ்டான இந்த நெப்டியூனில் வந்து அந்த டைம் வந்து 164.80 தான் அது முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து the period of rotation of the earth is 23 hours 56 minutes and the length of the day on the earth is taken as 24 hours. ஆக்சுவலாக பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் எர்த் வந்துட்டு 23 hours 56 minutesனு இருந்தாலும் நம்ம சாலிடாக லம்பாக எப்படி எடுத்துக்கிறோன்னா 24 hoursனு எடுத்துக்கிறோம். ஓகே, டே ஆன் த பிளானட் மெர்க்குரி இஸ் 59 எர்த் டே. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம மெர்க்குரி சன்னை இப்போ மெர்க்குரி சொல்கிறேன். இப்போ மெர்க்குரியில் வந்துட்டு ஒரு நாள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 59 எர்த்து நாள். ஓகே, 59 எர்த்து நாள் தான் மெர்க்குரியோட ஒரு நாளுக்கு சமம். அப்போது வந்துட்டு அதை எப்படின்னா ஹவர்ஸ் வைஸாக கேல்குலேட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு 24 மணி நேரம் இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 59 எர்த் டேனா 1416ன்னு சொல்கிறோம். ஜூபிட்டர் ரொட்டேட் ஸோ ஃபாஸ்ட் தட் டே லாஸ்ட் ஒன்லி less than 10 hours. It depends upon அது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்ன்றது that is depends upon their excuse me depends upon the rotation speed. ஸோ வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளை நாமே சுற்றி வர்றதுக்கு 24 நாள் ஆகுது. இது மெர்க்குரி சுற்றி வர்றதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. இது மெர்க்குரி சுற்றி வர்றதுக்கு 1416 மணி நேரம் ஆகுது. இது ஜூபிட்டர் ரொட்டேட் ஆகி வர்றதுக்கு 10 மணி நேரம் ஆகுது. அவ்வளோதான். ஸோ ரெவல்யூஷன் அப்படின்றது தான் டேக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆக பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் வேரியஸ் ஆகும். ஆனால் ரொட்டேஷன் அப்படிங்கும்போது இட் ஒன்லி டிஃபர்ஸ் அக்கார்டிங் டு தட் அக்கார்டிங் டு தியர் வெயிட் சைஸஸ் இது எல்லாத்தையுமே வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மெர்க்குரி. இப்போ வந்து நம்ம பிளானட்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மெர்க்குரி இஸ் த நியரஸ்ட் பிளானட் டு த சன். ஓகே, மெர்க்குரி தான் வந்து ரொம்ப நியரஸ்ட் பிளானட்டு. சன் பக்கத்தில் இருக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது மெர்க்குரி, நியரஸ்ட் பிளானட் டு த சன். இட் இஸ் ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம்லேயே ரொம்ப சின்ன பிளானட் அப்படின்னா மெர்க்குரி தான். இட் டஸ் நாட் ஹாவ் எனி சேட்டலைட். மெர்க்குரிக்கு எந்த ஒரு சேட்டலைட்டும் கிடையாது. அண்ட் இட் ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஆக்சஸ் இன் 58.65 எர்த் டே. 58.565 எர்த் டேவும் வேறு டேக்ஸ் 88 எர்த் டேஸ் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். ஒரு ரெவல்யூஷன் இது வந்து சன்னை முடிக்கணும்னா வெறும் 88 நாளில் முடிச்சிடும். ஆனால் நமக்கு 365 நாள் ஆகுது. அதே மாதிரி இது ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு இதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. 58 நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லைக் ப்ரீவியஸில் 1416 ஹவர்ஸ் ஆகுது. நம்மளுக்கு வெறும் 24 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ டிபெண்ட்ஸ். இது நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். 88 and 58 இது வந்து மைண்டில் இருக்கணும். ஸோ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா மெர்க்குரி இஸ் த நியரஸ்ட் பிளானட் டு த எர்த். அதை எல்லாருமே எழுதியிருப்பாங்க. அடுத்து ஸ்மாலர் பிளானட் அப்படின்றத நீங்கள் படித்தா தான் தெரியும். ஏன்னா எது ஸ்மாலர் எது லார்ஜர்னு சொல்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் மாஸ் க்ரைட்டீரியா அதெல்லாம் டிபெண்ட்ஸ் தான். இட் டஸ் நாட் ஹவ் எனி சேட்டலைட். ஃபர்ஸ்ட்டு 2 இதில் சேட்டலைட்ஸ் கிடையாது. ஸோ அது தெரிஞ்சுக்கணும். ஸோ மெர்க்குரி இஸ் 0.4 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஸோ சன்னிலேருந்து பிளானட் எப்படி அளக்குறாங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வச்சு அளக்குறாங்க. ஸோ 0.4 ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கு இல்லையா. ஸோ இது டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நிறைய தடவை கேட்டிருந்தாங்க, லைக் போன தடவைலாம் கொஷினில் மெர்க்குரி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகும், வீனஸ் எத்தனை டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, இல்லை எத்தனை நாள் எவ்வளோ ரொட்டேஷன் டே ஆகும், இந்த மாதிரி கொஷின்ஸில் இப்போ அடிக்கடி கேட்குறாங்க ஃபேக்ட் ஓரியன்ட். ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெர்க்குரி வந்து 58.65 எர்த் டேஸ் வேறு டேக் 88 எர்த் டேஸ் டு கம்ப்ளீட் த ரெவல்யூஷன்ஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மெர்க்குரி வந்து 88 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் 58.65 இப்படி கொடுத்தாங்கன்னா யூ ஷுட் நோ 0.4 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இது கூட ஒரு கால்குலேட்டில் எழுதலாம். ஏன்னா சன்லேருந்து இந்த ஆர்டர் தெரிஞ்சால் போதும். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் தெரிஞ்சால் போதும். இப்போ 0.4 0.6 0.8னா
தெரியும் இல்லை மெர்க்குரிக்கு அப்புறம் வீனஸ் தான் வரும். அப்போ 0.6 அப்படின்னா அது வந்து வீனஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். த சன் டேக் 3.2 minutes டு ட்ராவல் ஃப்ரம் சன் டு மெர்க்குரி. ஸோ மெர்க்குரியில் அந்த லைட்டை போகிறதுக்கு ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ உடனே இமீடியட்டாக ரீச் ஆயிரும் இல்லையா, 3.2 minutes தான் ஆகும். இந்த லைட் இயர் கூட கேட்டிருந்தாங்க. 3.2 பண்ணிக்கணும் minutes to travel from the sun to Mercury. Mercury is the second hottest. It's a very important thing. போன தடவை கேட்டிருந்தாங்க which is the hottest planet. நம்ம நினைப்போம் சன்னு பக்கத்துலேயே மெர்க்குரி இருக்கிறதுனால மெர்க்குரி தான் ரொம்ப ரொம்ப ஹாட்டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நோ, இட் இஸ் ராங். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். பிகாஸ் மெர்க்குரி டோன்ட் ஹாவ் எனி அட்மாஸ்பியர். மெர்க்குரிக்கு எந்த ஒரு அட்மாஸ்பியரும் கிடையாது. அதனால் அது வந்து ஒரு ஹீட் வரணும் அப்படின்னா, ஒரு ஹீட்டை வித்ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியர் அப்படின்றது ஒன்று வேணும். ஸோ இப்போ எர்த் இருக்குது. ஓகே, எர்த்து வந்து எக்ஸ்பிளைன், இது சன்னு. ஓகே, இப்போ எர்த்தில் ஹீட் எப்படி உங்களுக்கு கிடைக்குது? டேரெக்டாக சன்லேருந்து படுற ஹீட்டு தான் எர்த்தை ஹீட் ஆகுதா? வெதர் இட் இஸ் ட்ரூனா? இல்லை, அது உண்மை கிடையாது. சன்லேருந்து வந்த ஹீட்டு டேரெக்டாக எர்த்தை ஹீட் பண்ணலை. இங்கே மேலே அட்மாஸ்பியர் நான் இருக்குன்னே சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த அட்மாஸ்பியர் என்ன பண்ணுன்னா, முதல்ல நம்ம எர்த் ஹீட் பட்ஜெட்னு ஒன்று ஜியோகிரஃபியில் படிப்போம். அந்த ஹீட் பட்ஜெட் என்ன அப்படின்னா, சன்லேருந்து வர அந்த ரேடியேஷன் என்ன பண்ணுன்னா மேலேருந்து கீழே வரும்போது இட் ஹேஸ் டு பாஸ். ஸோ இது வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா லாங்கஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னு. ஓகே, முதல்ல வந்து ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்து தான் மேலேருந்து கீழே வந்து எர்த்தில் படும். இதனால் எந்த ஒரு ஹீட்டும் எர்த்துக்கு வராது. இப்போ என்ன பண்ணும், எர்த்தில் இருக்க அந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ், ட்ரீஸ், க்ரீனரிஸ் இதெல்லாம் என்ன பண்ணும், சன்னை ரிஃப்ளெக்ட் பண்ணும், சன் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். மேலே போகும்போது இந்த அட்மாஸ்பியர் போகும்போது என்ன பண்ணுன்னா இந்த ஹீட்டை கேப்சர் பண்ணிக்கும். நிறைய டென்ஸ் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னா இந்த அட்மாஸ்பியரை வந்து இந்த ஹீட் லேயர் கேப்சர் பண்ணிக்கும். இது கேப்சர் பண்ணிவிட்டு திரும்பி என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் டு த எர்த். இந்த இடத்துக்கு திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். இப்போ தான் இந்த இடம் எல்லாமே ஹீட் ஆகும். மிச்சம் இது கொஞ்சம் இது எஸ்கேப் ஆகி போகும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 100% ஆஃப் ஹீட் பட்ஜெட் வந்து பேலன்ஸ்ட் ஆகிடும். ஸோ யார் கேட்டாலும் டோன்ட் கெட் ஆன்சர் தட் எர்த் இஸ் ஹீட்டட் பை த ஷார்ட் வேவ், இட் இஸ் ஹீட்டட் ஒன்லி பை த லாங் வேவ். ஸோ ஏன் மேலேருந்து கீழே வருது? யூ ஹாவ் அ கொஷின் ரைட். இங்கே தான் எர்த் இருக்குது. ஸோ வந்துட்டு மேலேருந்து தான் ஹீட் வருது. மேலேருந்து ஹீட் வரும்போது இங்கேருந்து உள்ளே என்ட்ரி பண்ண அலோவ் பண்ணுற ஹீட்டை இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஏன் கேஸ் பிடிச்சி வச்சுருக்குது? இங்கேயே பிடிச்சி வச்சுக்கலாமே. வை இட் இஸ் அலோவிங் டு என்டர் இன் டு இட்னா பிகாஸ் ஆஃப் வேவ் லென்த். இங்கேருந்து வர வேவ் லென்த் வந்து ரொம்ப 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 ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்தாக இருக்கும். ஓகே, இட் ட்ராவல்ஸ் அ வெரி லாங் டிஸ்டன்ஸ். த ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் இட் ஹேஸ் த ஹையர் பெனிட்ரேட்டிங் கெப்பாசிட்டி இன்டு த அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் இருக்க கேஸஸை பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போகிறதுக்கான தகுதி இருக்குது. ஆனால் இது ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறமா இதுக்கு அந்த தகுதி இழந்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து லாங்கஸ்ட் வேவ் லென்த்தாக போகும். அப்படி போகும்போது கேஸஸ் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு திரும்பி இதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுடும். ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இப்போ இந்த ஹீட் வந்து இதாகும். ஸோ ஒரு ஒரு அட்மாஸ்பியரில் ஹீட் இருக்கணும் அப்படின்னா அது என்ன ஆகணும், தட் ஷுட் பி அ கேஸஸ், பார்ட்டிகல்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும். நம்மளுக்கு நிறையா இருக்குது இல்லையா, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அயனோஸ்பியர்னு நிறையா இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து இது ஹீட் ஆகி மேலே போதே தவிர மற்றபடிலாம் ஹீட் வந்து டேரெக்டாக ஹீட் ஆகாது. பட் மெர்க்குரி இஸ் த செகண்ட் ஹாட்டஸ்ட் பிளானட் தோ இட்ஸ் நியரஸ்ட் டு த சன். அப்படின்னா ஏன் அப்படின்னு ரீசன் கேட்டாங்கன்னா, சின்ஸ் மெர்க்குரி ஹாஸ் நோ அட்மாஸ்பியர், அதுதான் ரீசன். அது ஆப்ஷனாக கொடுத்துருந்தா அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ திஸ் இஸ் த மெர்க்குரி ஃபிகர். ஸோ எந்த ஒரு அட்மாஸ்பியரும் இல்லை, அண்ட் இட் இஸ் அ பிளெயின் லைக் ப்ளூவிஷ், லைட் ப்ளூவிஷில் இருக்குது. திஸ் இஸ் அ மெர்க்குரி ஃபிகர். நெக்ஸ்ட் வந்து வீனஸ். வீனஸ் அப்படின்றது இட் இஸ் செகண்ட் நியரஸ்ட் பிளானட் டு த சன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து செகண்ட் நியரஸ்ட் பிளானட் டு த சன், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எதை எர்த் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம்னா வீனஸை தான் சொல்லுவோம். ஸோ ஏன் வீனஸ் எர்த் சிஸ்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் டியூ டு சிமிலர் சைஸ் அண்ட் மாஸ் ஆஃப் த எர்த். ஒரே மாதிரி சைஸ் இருக்குது அண்ட் மாஸ் ஆஃப் த எர்த். இதனால் மட்டும் ஒரே சைஸில் மட்டும்தான் அப்படின்னு ரீசன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்க, இட் இஸ் டியூ டு சிமிலர் மாஸ் ஆஃப் த சன் அப்படின்னு கொடுப்பாங்க. அது மட்டுமே கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் மாஸும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். சைஸ் மட்டும் கிடையாது, மாஸ். ஸோ இட் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட்
in the solar system and experiences a mean surface temperature of 462 degrees Celsius. Okay, so hottest planet Mercury பக்கத்துல இருக்கனால Mercury தான் hottest planet னு போட்றாதீங்க, தப்பு. எதுனா hottest planet அப்படின்னா வீனஸ் தான். அது எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா 462 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அண்ட் இது நம்ம என்ன சொல்கிறோம், எர்த்தோட ட்வின் அப்படின்னு சொல்லிடுறோம். மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம மார்னிங்லேயும் பார்க்கலாம், ஈவினிங்லேயும் பார்க்கலாம். அதனால இதுக்கு பேர் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் சீன் இன் த ஈஸ்ட் ஸ்கை பிஃபோர் சன்ரைஸ். சன்ரைஸ்க்கு முன்னாடி ஈஸ்டில் பார்க்கலாம் இந்த மார்னிங். அண்ட் வெஸ்ட் ஸ்கை அட் த சன்செட். சன்செட் அப்போது வெஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ கொஷின், ஈஸ்டில் எப்போ பார்ப்பீங்க அப்படின்னா சன்ரைஸ் அப்போது, அண்ட் வெஸ்ட்டில் எப்போ பார்ப்பீங்கன்னா சன்செட் அப்போ. ஓகே, நெக்ஸ்ட்டு, இட் ரொட்டேட் கிளாக் வைஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சஸ். ஓகே, எல்லா பிளானட்டும் ஆன்டி கிளாக் வைஸ், நான் அதை சொல்கிற ரொட்டேஷன் ரெவல்யூஷன்ஸ் நான் அடுத்த பார்ட்டில் நடத்துவேன். ஸோ எல்லாமே வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும் எக்ஸப்ட் 2 பிளானட், தட் இஸ் வீனஸ் அண்ட் யுரேனஸ். இது ரெண்டு மட்டும்தான் இட் இஸ் ரொட்டேட் இன் அன் ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் பேக்வர்ட் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம அதை பேர் சொல்லுவோம். ஓகே, so it rotates clockwise. This is east to west direction on its own axis. Venus is one of the 2 planets that rotate from the east to west. Okay, so இதுலேருந்து நீங்கள் ஒன்று படிச்சுக்கணும். clockwise அப்படின்னா எப்படி ரொட்டேட் ஆகும்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இது அடுத்து நடத்தும் போது ஞாபகம் வச்சு சொல்லுங்க, இட் இஸ் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஓகே, இதுதான். ஸோ clockwise அப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட், ஆன்டி கிளாக்வைஸ்னால் வெஸ்ட் டு ஈஸ்ட். இந்த ஃபார்மேட்டில் தான் அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆகிற 2 பிளானட் வந்து வீனஸ் அண்ட் யுரேனஸ், யூவி அப்படின்னு நினச்சிக்கோங்க. வீனஸ் அண்ட் யுரேனஸ் பேக்வேர்டு. இட் கம்ப்ளீட் 1 ரொட்டேஷன் இன் 243 days. நம்ம 365 நாளில் முடிக்கிறோன்னா இது ரொட்டேஷன் வந்துட்டு நம்ம வந்து 24 மணி நேரத்தில் முடிக்கிறோன்னா இது 243 நாள் எர்த் டே எடுக்குது, விச் இஸ் த லாங்கஸ்ட் டே எனி பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்துட்டு 243 days இருக்குது அப்படின்னா இது வந்து 243 days rotation ஆகுது, which is the longest day of a planet in our solar system. ரொட்டேஷன் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக ரொட்டேட் ஆகிறது இதுதான். ஓகே, the Venus take 224.7 days to complete 1 revolution around the sun and it has no natural satellite. The Venus take 224.7 earth day to complete 1 revolution. ஒரு ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு 224 எர்த் டே டு கம்ப்ளீட் 1 ரெவல்யூஷன் ஆன் த சன் அண்ட் ஹேஸ் நோ நேச்சுரல் சேட்டலைட். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 விஷயத்துக்கு நேச்சுரல் சேட்டலைட்ஸ் கிடையாது. ஒன்று வந்துட்டு மெர்க்குரி, இன்னொரு வந்து வீனஸ். இது ரெண்டுக்குமே கிடையாது. அண்ட் விச் ஹாஸ் த லாங்கஸ்ட் ரொட்டேஷனல் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் தட் Venus, and Venus take 224 earth days to complete 1 revolution. Okay, so next, and ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் சன்னு. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு மெர்க்குரி, இது வந்து வீனஸ். ஓகே, இப்போது இங்கே வந்து நான் 0.4 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் சொன்னேன், இது 0.7. ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால the sun takes 6 minutes. அங்கே நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, டைம் கொஞ்சம் பார்த்து படிங்க. it takes 3.2 minutes. ஓகே, it takes 3.2 minutes. It takes 6 minutes to travel from the sun to Venus, right? So this is your Venus and எப்படி ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். that's it. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் I'll show it to you. அப்புறம் Earth is the 3rd nearest planet to the sun அப்படி நம்ம சொல்லலாம். It is the 5th largest planet in the solar system. இருக்கிறதுலே பெரிய பிளானட் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து 5th largest planet அப்படின்னு. பெரிய பிளானட் வந்து ஜூபிட்டர் நான் சொல்கிறேன். இந்த இதுவும் படித்து தான் ஆகணும், ஏன்னா இந்த ஆர்டர் நம்மளுக்கு தெரியாது. மெர்க்குரி பெருசா, ஜூபிட்டர், மெர்க்குரி, வீனஸ் பெருசா, மாஸ் பெருசா, இது நமக்கு தெரியாது. நம்ம படித்தா மட்டும்தான் தெரியும். எர்த்து வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 5வது இடத்துல இருக்குது பெரிய சைஸில். நம்ம இந்தியா வந்து பாப்புலேஷனில் வந்து சைனாக்கு அப்புறமா அப்படின்னு சொல்கிறோம்னா நம்ம 5th largest planet அப்படின்னு சொல்கிறோம். The Earth orbit lies between the Venus and Mars. as usual உங்களுக்கு தெரியும், இங்கே வீனஸ் இருந்ததுன்னா இங்கே எர்த்து, இங்கே மாஸ், ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். ஓகே, it takes 23 hours 56 minutes and 4 seconds for the Earth to complete 1 rotation. ஸோ இது நம்மளோடது.
23 மணி நேரம் 56 நிமிஷம் 4 செகண்ட் எடுக்குது. ஸோ டு கம்ப்ளீட் இட்ஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் டேக் 365.25 days 1/4 லீப் இயர் அண்ட் அதை வச்சு ரெவல்யூஷனாக கம்ப்ளீட் பண்ணுது. எர்த் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எதில் இருந்துன்னா -88 to 58 degrees Celsius. இட்ஸ் ஃப்ரம் எர்த் வந்து எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், பல்ஜாக இருக்கும். ஓகே, ஸோ போல்ஸில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா 88 டிகிரி -88 டிகிரி அளவு போகும் போல்ஸில். ஈக்குவேட்டர்ஸில் வந்து 58 டிகிரி இந்த மாதிரி இருக்கும். இட் இஸ் அ டென்சஸ்ட் பிளானட். ஸோ அடுத்த கொஷின் வந்து விச் இஸ் த டென்சஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் கொஷின் கேட்டாங்கன்னா இட் இஸ் எர்த் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, அண்ட் இட் இஸ் ஒன்லி நோன் பிளானட் டு சப்போர்ட் லைஃப். நம்ம லைஃப்பை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இது இப்போதைக்கு வந்து இருக்கிற எல்லா பிளானட்லேயுமே எர்த் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எர்த் இஸ் அ ப்ளூ பிளானட் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். எர்த் ஹாஸ் ஒன்லி ஒன் நேச்சுரல் சேட்டலைட் கால் மூன். ஓகே, எர்த்து வந்து ஒரே ஒரு சேட்டலைட் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா மூணு. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். த சன் டேக்ஸ் 8.3 minutes டு ரீச். அவ்வளோதான். ஏற்கனவே நான் சொன்னேன் இது வந்து எவ்வளோ நிமிஷத்தில் வந்து சேரும். மர்க்கரி வந்துட்டு 3.2 minutes. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இட் டேக்ஸ் 6 minutes அண்ட் இட் டேக்ஸ் 8.3 minutes. 3 minutes வேறு, 6 minutes வேறு, 8.3 minutes வேறு. இப்படி வந்து சன் வந்து ரீச் ஆகி நம்மளுக்கு கெட் ஆகுது. அடுத்து மாஸ். ஸோ எர்த் பற்றி தெரியும். ஸோ ஐ டிடன்ட் ஆட் எனி பிக்சர் இன்டு இட். மாஸ் அப்படின்னா மாஸ் இஸ் த 4th நியரஸ்ட் பிளானட். இது வந்து ஜென்ரலாகவே தெரியும். மர்க்கரி, வீனஸ், எர்த், மாஸ் அது வந்து 4th பிளானட் அண்ட் இட் இஸ் த 2nd ஸ்மாலஸ்ட் பிளானட். ஓகே, இது வந்து 2வது ஸ்மாலஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். அண்ட் எது பேர் ரெட் பிளானட் அப்படின்னு கேட்டோன்னா மாஸ் பேர் தான் ரெட் பிளானட் சொல்லுவோம். ஏன்னா அது ரெட்டிஷ் கலரில் இருக்குது. ஏன் அப்படின்னா அயன் ஆக்சைடு ஆன் இட்ஸ் சர்ஃபேஸில் வந்து அயன் ஆக்சைட்ஸ் நிறையா இருக்கிறதுனால. ஓகே, இந்த லேண்ட் மாஸ் ஆஃப் மாஸ் அண்ட் எர்த் ஆர் வெரி சிமிலர். ஸோ நம்ம எர்த்தோட ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து வீனஸ் தான். ஆனால் லேண்ட் மாஸ் எர்த் மாதிரி இருக்கிறது வந்து மார்ஸ்க்கு தான். ஓகே, இட் டேக்ஸ் 24 hours 37 minutes டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன். நம்மள மாதிரி தான் 24 மணி நேரம் 37 நிமிஷம் தான் எடுக்கும் கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அண்ட் இட் டேக்ஸ் 87 days டு கம்ப்ளீட். நம்மளுக்கு 365 நாள்னா அங்கே டபுள் மடங்கு ஆகுது. Okay, 687 days to complete one revolution because it is somewhat else distance than mass. Revolution depends upon the distance from sun and the planet, and rotations depends upon their self rotations axis பொறுத்து. Okay, so the surface temperature of the Mars is from -153 degree to 20 degrees Celsius. With the exception of the Earth, Mars probably is the most hospitable to the Earth. நம்ம மார்ஸில் வந்து ஹாபிட்டபிளாக இருக்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. ஸோ மார்ஸ் கேன் பி ப்ராபபிளி ஹாஸ்பிட்டபிலிட்டி டு லைஃப் அண்ட் பிளானட் ஹேஸ் சீசன்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு சீசன் இருக்குல்ல, சம்மர், வின்டர், ஆட்டம். ஓகே, அதே மாதிரி இதுக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு பிளானட் ஹேஸ் சீசன், போலார் ஐஸ் கேப்ஸ், வேல்கனோஸ், கேனியோன்ஸ், வெதர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையை ஒத்துன வாழ்க்கை, தட் இஸ் ஈக்குவல் லைஃப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து மாஸில் பார்க்கலாம். மாஸ் ஹஸ் 2 சேட்டலைட் நேம், பாபோஸ் அண்ட் டெய்மோஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாஸ்க்கு வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். மர்க்குரிக்கு எந்த ஒரு சேட்டலைட்டும் கிடையாது. அதே மாதிரி வீனஸ்க்கும் எந்த ஒரு சேட்டலைட்டும் கிடையாது. அண்ட் மாஸுக்கு வந்து எர்த்துக்கு வந்து இட் இஸ் மூன் தான் ஒரு சேட்டலைட். அண்ட் இட் ஹாஸ் தட் இஸ் எர்த்துக்கு வந்து 3 சேட்டலைட், மாஸ்க்கு வந்து 2 சேட்டலைட் இருக்குது, போபோஸ் அண்ட் டைமோஸ் அப்படின்னு. இது அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ். சேட்டனுக்கு என்ன சேட்டலைட்டா, எர்த்துக்கு யூ வில் ஆன்சர் ரைட். அப்புறமா ஜூபிட்டருக்கு என்ன இருக்குது, நிறைய சேட்டலைட்ஸ் இருக்குது. ரொம்ப 2 இம்பார்ட்டன்ட் சேட்டலைட்டும் போபோஸ் அண்ட் டைமோஸ். பேரை மாற்றி கொடுத்து they will make 2 ஆன்சர். ஸோ திஸ் இஸ் மாஸ் ஸ்ட்ரக்சர் லைக் எர்த் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஜூபிட்டர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் ஜூபிட்டர் வியாழன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட்ஸ் த லார்ஜஸ்ட் பிளானட். ஓகே, எர்த் வந்து 5th largest பிளானட்னு சொல்லி தந்தேன் இல்லையா, இதுதான் லார்ஜஸ்ட் பிளானட். இட் இஸ் primarily made up of gases and that is known as giant gases planet. ஏன்னா இது வந்து இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர் பிளானட்டுக்கு போயிடுது இல்லையா. நான் வந்து இன்டீரியர் வரைக்கும் சொல்லி தந்தேன். எர்த்து, தட் இஸ் மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மாஸ். இது வந்து இன்டீரியர். அதே இது எக்ஸ்டீரியரில் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இது எல்லாமே வரும். ஓகே, இட் இஸ் primarily made up of giant gases planet. ஏன்னா நிறைய கேஸஸ் இருக்கும். இட் டேக்ஸ் 9 hours and 55 minutes to complete one rotation.
ஒரு ரொட்டேஷன் முடிக்கிறதுக்கு 9 hours and 55 minutes ஆகுது. நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 24 மணி நேரம்னா இங்கே 9 hours 55 minutes to complete on its axis and takes 11.86 years to complete one revolution. ஒரு ரெவல்யூஷன் முடிக்கிறதுக்கு 11.86 இயர்ஸ் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். அண்ட் ரெவல்யூஷன் டிபெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னாங்க. அதுக்கு எர்த்துக்கு வந்து வெறும் 365 நாள் தான். அதுக்கப்புறம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி. இதுக்கு 11.86 இயர்ஸ் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். ஜூபிட்டர் ஹாஸ் த ஷார்ட்டஸ்ட் டே. ரொம்ப 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 கம்மியான டே எதில் இருக்குன்னா இட் இஸ் இன் ஜூபிட்டர். ஓகே, வெறும் 9 மணி நேரத்தில் ஒரு நாள் முடிஞ்சிடும், 10 மணி நேரத்தில் ஒரு நாள் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் பிளானட் அப்படின்றதுனால நம்ம ஷார்ட்டஸ்ட் டே இல்லை அப்படின்னு முடிவு வந்துடக்கூடாது. லார்ஜஸ்ட் பிளானட் வேறு, அதோட ரொட்டேஷன் ஸ்பீடு வேறு. ஓகே, லார்ஜஸ்ட் பிளானட்டாக இருந்தாலும் டக்குன்னு ஆக்சஸில் ரொட்டேட் ஆகிடுச்சுன்னா ஷார்ட்டஸ்ட் டே ஒரு நாள் 10 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடுது. ஓகே, ஜூபிட்டர் ஹாஸ் அ ஃபெயிண்ட் ரிங் சிஸ்டம். அப்படின்னா என்னென்னா அரௌண்ட் இப்போ ஜூபிட்டர் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் அ ஃபெயிண்ட் ரிங்ஸ். ஓகே, they are mostly comprised of dust particles. அது ஃபுல்லுமே டஸ்ட் பார்ட்டிகல்ஸால் மேட் பண்ணப்பட்டிருக்கும். இட் ஹாஸ் 67 கன்ஃபார்ம் சேட்டலைட் ஆர்பிட்டிங் த பிளானட். ஓகே, 67 சேட்டலைட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் மெர்க்குரி அண்ட் வீனஸ்க்கு சேட்டலைட்ஸ் கிடையாது. எர்த்துக்கு வந்துட்டு 3 தான் சேட்டலைட், மார்ஸ், போபோஸ் அண்ட் ஐமோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜூபிட்டருக்கு வந்து 67 சேட்டலைட். திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சேட்டலைட் தட் வி ஹாவ் இன் த பிளானட்ஸ். அண்ட் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கேனிமேட். The satellite of Jupiter is the largest natural satellite in the solar system அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈவன் பிக்கர் than the planet Mercury தாண்டி பெருசான ஒரு விஷயம் Ganymede அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஜூபிட்டர் அண்ட் இதுதான் ஃபெயிண்ட் ரிங்ஸ் இருக்கிறது. அண்ட் இட் ஹாஸ் த டயக்ராம் ஆஃப் ஜூபிட்டர். ஓகே, Saturn வந்து 6th planet from the sun. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும். அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பிளானட் வந்துட்டு ஜூபிட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் Saturn. Saturn is called as ring planet அப்படின்னு சொல்லுவோம். எது ரிங் பிளானட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் நாட் ஆன்சர் தட் ஜூபிட்டர் தான் ரிங் பிளானட்னு தப்பாக ஆன்சர் பண்ணிடாதீங்க. ஜூபிட்டர் ஹேஸ் ஆல்சோ ரிங், பட் Saturn தான் ரிங் பிளானட்னு சொல்லுவோம். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லார்ஜ் அண்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்டென்சிவ் ரிங் சிஸ்டம் தட் என்சர்க்கிள் த பிளானட். பிளானட் ரொம்ப அழகாக சுற்றி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் Saturn ஃபிகர்ஸ். ஓகே, ரொம்ப அழகாக சுற்றி வர்றதுனால இதுதான் நம்ம ரிங் பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் ரிங்ஸ் ஆர் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் சங்க்ஸ் ஆஃப் ஐஸ் அண்ட் கார்பனேஷியஸ் டஸ்ட். இந்த ரிங் எதனால் மேட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா ஐஸ்னாலும் கார்பன் டஸ்ட்னாலும் மேட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு யுரேனஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அண்ட் இதில் இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்குது. Saturn is the only planet in our solar system whose average density is less than water. Saturn வந்து நம்ம என்ன சொன்னோம், இருக்கிறதுலே ரெண்டாவது லார்ஜஸ்ட் பிளானட்னு சொன்னோம். லார்ஜஸ்ட் பிளானட் டசன்ட் மீன் தட் இட் ஹாஸ் அ லார்ஜஸ்ட் மாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. மாஸ்ன்றது உள்ளே இருக்க கண்டென்ட், ரைட்? வெயிட் அப்படின்றது வந்துட்டு மாஸ் வந்து மாறாது, பட் வெயிட் மாறும், ரைட்? மாஸ் வந்து நீங்கள் இங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து மூணுக்கு போனாலும் ஒரு எல்ஸ் எங்கே போனாலும் உங்களோட மாஸ் வில் பி த சேம், பட் வெயிட் வில் சேஞ்ச். உங்கள் வெயிட் இங்கே இருந்தால் ஒரு 58, 60னா அண்ட் இஃப் யூ கோ டு மூன் உங்களோட வெயிட் வந்து இட்ஸ் நியர்லி 40 or 45 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் கண்டென்ட் ஆஃப் அமௌண்ட். மாஸ் வேறு, வெயிட் வேறு. ஸோ இந்த Saturnல வந்து மாஸ் ஆவரேஜ் டென்சிட்டி இஸ் வெரி வெரி லெஸ். டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது தேன் வாட்டர். Saturn பிளானட் வந்து இருக்கிறதே பெருசு. நம்ம வந்து 5வது பெரிய பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். Saturn வந்து 2வது பெரிய பிளானட். ஆனால் அந்த பிளானட்டை தூக்கிட்டு வந்து நம்மளோட வாட்டரில் போட்டிங்கன்னா அது மிதக்கும். It has a very less mass. So ரொம்ப ரொம்ப important and it is a ring planet. அதுவும் important and it is the second largest planet. இது மூணு ரொம்ப ரொம்ப important of Saturn. Saturn has 30 rings and 53 confirmed natural satellite. So ஏற்கனவே ஜூபிட்டர்ஸ்க்கு நம்ம சொன்னோம் இல்லையா 67 confirmed இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு 30 rings and 53 confirmed natural satellites இதுக்கு இருக்குது. The Saturn takes 10 hours 34 minutes to complete. ஸோ நம்ம வந்து 9 hours வந்து ஜூபிட்டருக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா டு கம்ப்ளீட் 1 hour ரொட்டேஷன். ஒரு நாளைக்கு வந்து 9 மணி நேரம் ஜூபிட்டர் எடுத்துக்குது அப்படின்னா இது வந்து 10 மணி நேரம் எடுத்துக்குது. ஓகே,
and on rotation, and it takes 29.4 years to complete. Years கூடிட்டே தான் போகும் according to the revolution speed. Year வந்து கூடிட்டே தான் போகும். So it takes 29.4 years to complete its rotation revolution. Okay, this is Saturn. And Uranus, the seventh planet from the sun. Yeah, it is the largest planet, last before planet, and it's not visible to naked eye. நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. And like Venus, Uranus also rotate on its axis from west to east. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம எர்த்தோ, மெர்க்குரியோ, ஜூபிட்டரோ, சாட்டர்ன், மாஸ், அதுக்கப்புறமா நெப்டியூன், இது எல்லாமே clockwise. Okay, right, anti-clockwise. I told you already. Anti-clockwise na it's rotate from west to east. Earth rotates from west to east தான். Okay, அப்போது இங்கே யுரேனஸும் யூவி நான் சொல்லி தந்தேன் இல்லையா, யூவி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், அப்படியே ஆன்டி-கிளாக்வைஸில் ரொட்டேட்டே போயிட்டுருக்கும். யுரேனஸ் இஸ் இன்க்ளைன்ட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் at an angle of 98 degree. 98 டிகிரியில் இன்க்ளைன்ட் ஆகிருக்கு. and the planet is almost lying on its side and it goes round. அப்படியே சைடில் சாஞ்ச வாக்கில் 90 டிகிரினா பார்த்துக்கோங்க. இட்ஸ் டோட்லி இட்ஸ் பெண்டட் and it is rotate like படுத்துக்கிட்டே சுற்றுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் யுரேனஸில். the sunlight thus is received mostly in the polar areas. ஸோ இப்படி படுத்தே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால சன்லைட் இங்கேருந்து படுறது வந்து டேரெக்டாக போலார் ஏரியாஸில் தான் மேக்ஸிமம் நிறையா படும். பிகாஸ் 98 டிகிரி ஆஃப் டில்ட்டிங் ஆங்கிள் இருக்குது. ஓகே, ஹைட்ரஜன், ஹீலியம், மீத்தேன் ஆர் த மேஜர் கேஸஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் வந்து ஹைட்ரஜன், ஹீலியம் அண்ட் மீத்தேன் தான் மேஜர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அவுட்டர் மோஸ்ட் ரிங் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன், ஹீலியம் அண்ட் மீத்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இட் இஸ் வெரி கோல்டு டியூ டு இட்ஸ் கிரேட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். ஆஸ் யூஷுவல் யூ நோ, டிஸ்டன்ஸ் போக போக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மர்க்கரி வந்து கம்மியான ஹாட்டஸ்டான பார்ட். ஏன்னா இட் ஹஸ் நோ அட்மாஸ்பியர். அண்ட் ஹாட்டஸ்ட் பார்ட் வந்து என்னது வீனஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, சன்னோட அந்த ரேஸ் வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நெப்டியூன் பார்க்குறோம். ஸோ இதில் வந்துட்டு யுரேனஸ் பார்க்குறோம். யுரேனஸில் வந்துட்டு இட் ஹாஸ் அ வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிறதுனால இட் இஸ் வெரி லெஸ் ஹீட். ஸோ இட் இஸ் வெரி கோல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யுரேனஸ் இஸ் நேம்ட் ஆஃப்டர் ஏன்ஷியன்ட் க்ரீக் காட் ஆஃப் த ஸ்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யுரேனஸ் வந்து க்ரீக் காட்லேருந்து பேர் வைக்கிறாங்க. ஏன் யுரேனஸ் வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, யுரேனஸ் இஸ் ப்ளூவிஷ் க்ரீன் அப்பியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இட் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீத்தேன். ஸோ யுரேனஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூவிஷ் க்ரீனில் இருக்கும். அது ஏன் அப்படின்னா மீத்தேன் கேஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான். ஸோ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, ஏன் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இட்ஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீத்தேன் அப்படின்னு சொல்லலாம். யுரேனஸ் ஆல்சோ ஹேஸ் அ ரிங் அண்ட் 27 சேட்டலைட். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஜூபிட்டரில் வந்துட்டு 67, அப்புறமா சாட்டர்ன் பார்த்தோம் 27. சாட்டர்ன் லெவலில் இட் இஸ் ஆஃப் 53, 67, 53, இங்கே 27. ஓகே, 67, 53, அப்புறம் 27. இந்த ஆர்டர் என்ன வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க். 67, 53, 27. ஓகே, அண்ட் யுரேனஸ் ஆல்சோ ஹேஸ் ரிங்ஸ். நான் சொல்லியிருக்கேன், ரிங்டு பிளானட்னு தான் சொல்லுவோம். அவுட்டர் மோஸ்ட் பிளானட் எல்லாத்தையுமே இந்த மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ்க்கு அப்புறமா இது எல்லாமே ரிங்டு பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் ஹாஸ் 27 சேட்டலைட்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹேஸ் அ ரிங். அது வந்து இட்ஸ் ப்ளூவிஷ் க்ரீன் கலரில் இது இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நெப்டியூன், லாஸ்ட் பிளானட் பார்க்க போகிறோம். ஸோ நெப்டியூன் இது வரைக்கும் நான் சொன்னேன், நெப்டியூன் இஸ் த 8th planet from the sun. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இட் டேக்ஸ் 16 hours to complete 1 rotations. ஸோ இது வந்து 16 மணி நேரம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூபிட்டர் வந்து இட் டேக்ஸ் 9 அண்ட் சாட்டர்ன் இட் டேக்ஸ் 10 hours. அண்ட் இது வந்துட்டு I didn't give that detail, right? ஸோ இது வந்து அதோட கம்மி தான். அண்ட் தென் இங்கே வந்துட்டு 16 hours to complete. இது வந்து நெப்டியூன் வந்து 16 மணி நேரம், நம்மளுக்கு தான் 24 மணி நேரம். இவங்க எல்லாருமே சீக்கிரம் சுற்றி முடிச்சிருவாங்க, ஒரு நாளை கம்ப்ளீட்டாக சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஃப்ரம் இட் ஆக்சஸ் இட் டேக்ஸ் நியர்லி 165 years. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து வெறும் 88 நாள் இல்லை. தட் இஸ் சன் இங்கே இருந்ததுன்னா மெர்க்குரி வந்து வெறும் 88 நாளில் சன்னை சுற்றி வந்துடும். அதே இது லாஸ்ட் பிளானட் நெப்டியூனுக்கு வாங்க, நான் பிளானட் கூட 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 ரெவல்யூஷன் டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குன்னு சொன்னேன். அதை வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடலாம் என்ன கொஷின் கேட்டாலும். ஸோ ரொம்ப கண்டென்ட் வைஸாக கேட்டால் தான் மாட்டிப்போம், ரைட்? நெப்டியூன் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக 120 years இப்படி கொடுத்தா தான் மாட்டிக்கோமே தவிர அரேஞ்ச் பண்ண சொன்னால் ஐ கேன் ஈஸிலி அரேஞ்ச் ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ மெர்க்குரி அப்படின்றது ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து
88 நாள். ஆனால் இங்கே எடுத்துக்கிட்டோன்னா நெப்டியூனை வந்து 165 நாள். ஓகே, 165 வருஷம். நாலு இல்லை, இது நாலு, இது வந்து வருஷம். ஓகே, டு ரிவால்வ் ரவுண்ட் த சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆனால் வெறும் 16 மணி நேரத்தில் அதோட ரொட்டேஷன் அது முடிச்சுக்குது. ரொட்டேஷன் முடிஞ்சு 165 நாள் ரெவல்யூஷன் ஆகுது சுற்றி. ஏன்னா கேப்பு, இந்த கேப் எங்கே, இந்த கேப். ஓகே, இதனால தான் இது இவ்வளோ நாள் எடுத்துக்குது. அண்ட் இட் ஹாஸ் 13 நேச்சுரல் சேட்டலைட் அண்ட் 5 rings. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்பியும் ஜூபிட்டரில் வந்து எவ்வளோ சொன்னேன், 67, சேட்டனில் வந்து 53, யுரேனஸில் வந்து 27, நெப்டியூனில் வந்து 13. ஓகே, 13 பிகாஸ் 13 சேட்டலைட் இருக்குது அண்ட் 5 rings இருக்குது. ரிங்டு பிளானெட்டு நம்ம எதை சொல்லுவோம்னா சேட்டர்ன் சொல்லுவோம். இங்கே வந்து 5 ரிங் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் என்றைக்குமே மறந்துடுறீங்க, 67, 27, 53, 13. ஓகே, ஸோ திஸ் ஆர்டர். இட் இஸ் த கோல்டஸ்ட் பிளானட் ஆஸ் யூஷுவல். யூனோ, ஏன்னா இருக்கிறதுலே ஃபாரஸ்ட்டாக இருக்கிறனால ரொம்ப கோல்டஸ்ட் பிளானட் பிகாஸ் இட் இஸ் ஃபாரஸ்ட் அவே ஃப்ரம் த சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெப்டியூன் வாஸ் த ஃபஸ்ட் பிளானட் லொக்கேட்டட் த்ரூ மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் வழியாக கண்டுபிடிச்ச பிளானட் எது அப்படின்ற கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது நெப்டியூன் தான். மற்றதெல்லாம் அப்படி கிடையாது. ஓகே, நெப்டியூன் இஸ் அவர் சோலார் சிஸ்டம்ஸ் விண்டியஸ்ட் பிளானட். எங்கே காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நெப்டியூனில் தான் இருக்கும். ஸோ இது வந்து மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் படி கண்டுபிடிச்ச பிளானட்டும் இது தான். ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் காற்று அடிச்சுட்டே இருக்கிற பிளானட்டும் இது மட்டும்தான், நெப்டியூன் மட்டும்தான். ஸோ பி அவேர் ஆஃப் இட். அண்ட் நெப்டியூன் எப்படி இருக்கும்னா இதுதான் நெப்டியூனோடது. அண்ட் திஸ் இஸ் த திங். ஸோ நெப்டியூன் இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், டைம், டேட் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த கிளாஸில் இன்னும் அந்த ரெவல்யூஷன்ஸு, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லெட் அஸ் கிராக் டிஎன் எக்ஸாம்ஸ் வித் அன் அகாடமி. அண்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இன்னும் டீட்டெயில்டாக நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் மை கோட், தட் இஸ் SRG10, and get 10% discount. Subscribe it and click the bell button. Thank you guys.